அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க விவாத தளத்தில் மௌலவி முகமது புகாரி ஃபிர்தௌசி அவங்க இந்த அல்பானி சம்பந்தமாக நீங்கள் ஆதாரத்தை வைங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. அரபி மூலத்தை போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அரபி மூலத்தை போடுறது பிரச்சனை இல்லை, எல்லா அரபி மூலமும் நம்மகிட்ட இருக்குது, அது இருக்கட்டும். ஆனால் ஒத்துக்கொண்டதுக்கு முதல்ல ஆதாரம் கேட்கறது என்பது அது ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. நம்ம இதுவரைக்கும் ஒத்துக்கொண்டதுக்கு நீங்கள் ஆதாரம் தாங்க அப்படின்னு யாரும் கேட்டதில்லை. அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே பேசின ஒரு ஆடியோ போட்டோம். நீங்கள் ஏற்கனவே பேசுனதை போட்டிருக்கீங்க, நீங்கள் பேசுனதானே. இப்போ நம்ம சொல்லாத வாதங்களை நீங்கள் சூனியம் சம்மந்தமாக நாங்கள் பேசவே இல்லை, வைக்கிறீங்க. நீங்கள் கண்ணீர் சம்மந்தமான ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை, அது சம்மந்தமாக வைக்கிறீங்க. நீங்கள் அப்போ நீங்கள் எதன் அடிப்படையில் வைக்கிறீங்க? முன்னாடி சொல்லப்பட்டதன் அடிப்படையில் வைக்கிறீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் முன்னாடி சொல்லப்பட்டதை தகவலாக வைக்கிறீங்க, நம்ம ஆதாரமாக வச்சுருக்கிறோம். நீங்கள் அல்பானி விஷயமாக நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க? மரத்திருக்க புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அல்பானி ஒரு ஹதீஸை கூட லைஃப்னு சொல்லலை. நீங்கள் சொல்லுங்கள். முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் ஒரு ஹதீஸை கூட லைஃப்னு சொல்லி சொல்லுங்கள். நீங்கள் உசைமின்னு சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. நீங்கள் அது மாதிரி இன்னும் சில இங்கே நவீன காலத்தில் வாழக்கூடிய அறிஞர்கள் சொன்னதுக்கு நான் ஆதாரத்தை வேண்டாம், உங்களுக்கு நான் போடுறேன். முஜாஹித் இப்னு ரசீன் சொன்னதுக்கு நான் ஆதாரம் போடுறேன். அந்த மாதிரி விஷயங்களை வேண்டாம், அப்படி பேசுவோம் நம்ம. அப்போ அல்பானி சொன்ன விஷயங்கள், அல்பானி புகாரில் வரக்கூடிய எதையுமே லைஃப்னு சொல்லி மறுக்கவே கிடையாது. இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற வாதத்தை நிலைநாட்டுங்க. அவர் என்னென்ன ஹதீஸை மறுத்தார்கள், என்னென்ன ஹதீஸை பலவீனம்னு சொன்னார்கள், அதுக்கு என்ன 100% பாதுகாக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய வேதம் மட்டும்தான் என்று அல்பானி சொன்ன வாசகத்தோடு நம்ம என்ன செய்வோம், உங்களுக்கு எடுத்து போடுவோம். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், முதலாவதாக நம்ம சொல்லிக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க விவாத தளத்தில் மௌலவி புகாரி ஃபிர்தௌசி அவங்க நம்மளுடைய ஒரு ஆடியோவை கட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அந்த ஆடியோவில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பாலான ஹதீஸ் அறிஞர்கள், ஹதீஸை தொகுத்த அறிஞர்கள் அறிவிப்பாளர் வரிசையை மட்டும்தான் பார்த்தாங்க. அதனுடைய செய்திகளை சரியான முறையில் கவனிக்கலை. அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்துட்டாலே அதை பதிவு பண்ணிட்டாங்க. செய்திகளை சரியாக கவனித்திருப்பார்கள், ஆனால் பெரும்பாலான செய்திகளை பதிவு பண்ணியிருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை நம்ம என்ன செஞ்சோம், வச்சிருந்தோம். அதுக்கு ஆதாரமாக மேலே இருக்கக்கூடிய அந்த குரங்கு விபச்சாரம் செய்தது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தியும் போட்டிருந்தோம். இப்போ அன்சாரிகளின் சிறப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் புகாரி இமாம் இந்த ஹதீஸ் இந்த செய்தியை ஏன் கொண்டு வராங்க, இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய காரணம் என்ன, இதனால இருக்கக்கூடிய மார்க்க சட்டம் என்ன, இதிலிருந்து எடுக்கக்கூடிய விஷயம் என்ன என்பதெல்லாம் கேட்டு நம்ம அதை வச்சிருந்தோம். அதுலேயே அந்த வாதம் அடிபட்டு போச்சு. அப்போ அவங்க பார்த்தது அறிவிப்பாளர் வரிசையை மட்டும் தான் பார்த்துருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அதுவே போதுமான ஆதாரம். இருந்தாலும் கூடுதலாக இன்னொரு தகவல் சொல்வதாக இருந்தால், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களில் சகனம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதாவது குதிரை அபசகனம், அதாவது குதிரை, பெண், வீடு ஆகிய 3 விஷயங்கள் மட்டுமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கிறேங்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸை புகாரி இமாம் எந்த அடிப்படையில் கொண்டு வராங்க? சகனம் என்பது அது இணை வைப்பு அப்படிங்கிறதுக்கு தெளிவான வாசகங்கள் கொண்ட ஹதீஸுகள் இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த செய்தியை புகாரி இமாம் எதுக்காக அந்த செய்தி இதில் பதிவு பண்ணுறாங்க? செய்தி இன்னும் சொல்ல போனால் அதை பலவீனமான ஹதீஸ்கள்லாம் பல கிரந்தங்களில் பதிவு பண்ணுறாங்களா இல்லையா? அது எதற்காக பதிவு பண்ணுறாரு? ரசூலுல்லாஹ்விடமிருந்து வந்து விட்டால் அதை பதிவு பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம விளக்கம் கொடுத்துக்குருவோம் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். வந்ததை விட்டுறக்கூடாது. ரசூலுல்லாஹ் பேரால் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் பதிவு பண்ணதுடைய நோக்கம் என்ன? பலவீனமான ஹதீஸ்களை பதிவு பண்ணப்பட்ட நோக்கம் என்ன? அதெல்லாம் தவிர்த்துக்கலாமா இல்லையா? ஃபில்டர் பண்ண ஹதீஸையே கொண்டு வந்திருக்கலாமா இல்லையா? அப்படி கொண்டு வராமல் பதிவு பண்ணதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இது ஒரு சங்கிலி தொடரில் வந்திருக்கிறது, இந்த செய்தியை பதிவு பண்ணிட்டு இதை தரத்தை நம்ம குறிப்பிட்டுருவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான். இப்போ இதில் இப்னு உமர் அவங்க சொல்ல அபசகனம் என்பது குதிரை, பெண், வீடு ஆகிய 3 மட்டுமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டிருக்கிறேன். இது புகாரில் 28-58 செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த செய்தியை போட்டுட்டு இதுக்கு அடுத்த செய்தியாக 28-59 ஒரு செய்தியை கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபசகனம் எதிலாவது இருக்குமேயானால் பெண்ணிலும் குதிரையிலும் வீட்டிலும் தான் இருக்கும் என சஹல் இப்னு ஸஈதி அவங்க என்ன செய்யறாங்க? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன? அபசகனம் என்பது எதிலையாவது ஒன்றில் இருக்குமேயானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு இதை விளங்கிக் கொள்வதற்காக ஒரு விஷயம் சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சம்பவம் சொல்கிறான், ஒரு விஷயம் சொல்கிறான், முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படி வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பிள்ளை கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை அல்லாஹ் அழுத்தமாக என்ன செய்யறான், பல்வேறு இடங்கள்ல வைக்கிறான். ஒரு இடத்துல வைக்கக்கூடிய நேரத்தில் ரஹ்மானுக்கு பிள்ளை இருக்குமேயானால் அதில் முதலில் வணங்கக்கூடியவனாக நான் இருப்பேன் என்று நபி நீங்கள் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ரஹ்மானுக்கு பிள்ளைகள் இருக்குமேயானால் அப்படின்னு வரக்கூடியது இல்லைன்னு அர்த்தம். அது வந்துடும். அந்த செய்தி தான் அதே மாதிரியான வாசகங்கள் கொண்ட செய்தி தான் 28-59 வருது. அதாவது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபசகனம் எதிராவது இருக்குமேயானால் பெண்ணிலும் குதிரையிலும் வீட்டிலும் தான் இருக்கும் அப்படின்னா சகனம் என்பது கிடையாது, அபசகனம் என்பது கிடையாது அப்படிங்கிற அர்த்தம். ஆனால் 28-58 இப்னு உமர் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, சகனம் ஒன்று இருந்துச்சுன்னா இது இதில் தான் இருக்குது, பெண்ணில் குதிரை வீட்டில் 3 தான் இருக்குது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை என்ன செய்கிறாங்க, பதிவு பண்ணுறாங்க.
ஆனா இதுக்கு மாற்றமாக ஆயிஷா ரலியல்லாஹு விளக்கம் சொன்ன விஷயம் வேற இருக்குது, அது வேற விஷயம். இப்ப புகாரி இமாம் இது எதன் அடிப்படையில் அந்த 2 செய்தியும் பதிவு பண்ணாங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க விளக்கம் சொல்ல வந்திருக்கிறீர்கள், நீங்க தானே வந்திருக்கிறீங்க. இது எதன் அடிப்படையில் பதிவு பண்ணப்பட்டது? இந்த செய்தி புகாரி இமாம் ஏன் பதிவு பண்ணார்கள்? சிறுக்கான ஒரு வாசகங்கள் வரக்கூடிய இந்த செய்தியை பதிவு பண்ணவருடைய நோக்கம் என்ன? இல்லாத இந்த செய்தியின் அடிப்படையில் நீங்க அமல் செய்வீர்களா? நீங்க சொல்லுவீங்களா அபசகனம் என்பது பெண்ல இருக்குது, குதிரைகள் இருக்குது, வீட்டில் இருக்குது, இது 3 அபசகனம் இருக்குது என்று சொல்லியிருக்காங்க, அதனால அபசகனம் இருக்குது என்பதை வாதத்தை வைப்பீங்களா, இல்லைங்கிற வாதத்தை வைப்பீங்களா? இந்த செய்தியினுடைய நோக்கம் என்ன, இது பதியப்பட்டதுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும், தெளிவுபடுத்தணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்துல சகோதரர் மௌலவி புகாரி ஃபிர்தௌசி அவங்க வந்து இதுல ஒரு செய்தியை சொல்லிட்டு போனாங்க. என்ன சொன்னாங்கண்டா, நான் சில கேள்விகளை போட்டிருக்கிறேன், அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சனிக்கிழமைக்கு வரேன், உங்களுக்கு 2 நாள் 3 நாள் அவகாசம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நம்ம அதுக்கு ஒரு பதில் போட்டிருந்தோம். நம்ம போடக்கூடிய பதில் நீங்க என்ன செய்வீங்க, நீங்க ஓடி வந்துடுவீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம பதிவு பண்ணோம். உடனே வந்து சேர்ந்துட்டாங்க. வந்து சேர்ந்து மறுபடியும் என்ன செஞ்சிருக்காங்க, வாதத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ரைட், அல்ஹம்துலில்லாஹ். இதுவே மிகப்பெரிய ஒரு விவாதத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. எந்த ஒரு பதிலுமே இருக்காது, நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது, உங்களுக்கு ஆதாரமே காட்ட முடியாது என்ற ஒரு இருமாப்போடு இருந்த அந்த புகாரி ஃபிர்தௌசி வந்து உடனே வந்து களத்துக்கு வர வச்சது என்பதை அல்லாஹ்வுடைய அருளால் இதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறத முதலாவதாக என்ன செய்யணும், சகோதரர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து வந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமாக சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம அவங்க விஷயமாக நம்ம அவதூறு சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை பதிவு பண்றாங்க. அதாவது நம்ம சொன்னது அவதூறு கிடையாது, நம்ம உள்ள செய்தியை சொல்லி இருக்கோம், அதை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. அதில் நடந்த சம்பவம் என்ன, அதை ஏற்றுக்கொள்ள நம்ம இதற்கான ஆதாரமாக இதை கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத இப்போ அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் ஓட, ஆதாரங்கள் முன்னாடி சமர்ப்பிக்கக்கூடிய நேரத்தில் ஓட, அதை வந்து ஒரு வேண்டா விருப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருந்துச்சு. அப்ப இப்படியானவர்கள் வழியாக வரக்கூடிய செய்திகள் நம்ம ஏற்றுக்கொள்ள, அந்த விஷயத்துல தான் அவர்களை பார்க்கணும். அனைத்து விஷயங்கள் ஒரு நல்லவர் நம்பகமானவர் என்று வந்து விடுவாரே ஆனால், அவர் பெர்ஃபெக்டானவர் அப்படின்னு வந்து விடுமையானால், அவர் ஒரு விஷயத்தில் ஒரு தவறை செய்வாரே ஆனால் அது அந்த விஷயத்திற்கு மட்டும் உரியது என்றுதான் பார்க்கணுமே ஒழிய அதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக பார்த்துடக்கூடாது. நம்பகமான விஷயத்துல பலவீனமானவர் இட்டு கட்டப்பட்டக்கூடிய விஷயங்கள் அது வேற கணக்கு, அதை நீங்க என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ளணும். இதை முதல்ல விளங்கிக் கொள்ளணும். இப்ப நம்ம சொன்னது என்ன, நம்ம வந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க மேல இட்டு கட்டவா செஞ்சோம், அவர்கள் மேல அவதூறா சொன்னோம் இல்லை. இதை வந்து அபு மூசா அல் அஸ்ஹரி அவங்க வந்து தெளிவா சொல்றாங்க. அதாவது என்ன செய்யறாங்க, அபு அப்துர் ரஹ்மான், அதாவது குளிப்பு கடமையானவர்களாக இருந்தால் 1 மாத காலம் வரைக்கும் நீங்க குளிக்கக்கூடாது. அதாவது குளிப்பு கடமையான நிலையில இருந்தால் 1 மாத காலம் வரைக்கும் தண்ணீர் கிடைக்க விட்டால் அவர் தயமம் செய்யக்கூடாது என்று சொல்றீங்கள, இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா, தண்ணீர் கிடைக்கவில்லைன்னா 1 மாத காலமானாலும் சரிதான், அவர் தயமம் செய்ய மாட்டார் அப்படின்னு, அவர் தொழவும் மாட்டார்ன்ற பிராக்கெட் போட்டிருக்காங்க. தயமம் செய்ய மாட்டார்னா தொழ முடியாதுல்ல, குளிப்பு கடமையாயிருச்சு, தண்ணீர் கிடைக்கல, தண்ணீர் கிடைக்கலன்னா குளிக்கிறதுக்கு வழி இல்லை, தயமம் தான் செஞ்சாகணும். அப்ப வந்து தயமம் செஞ்சு தொழக்கூடாது, 1 மாசம் ஆனாலும் தொழக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த கருத்தை சொல்றாங்கன்னா அவர்களுக்கு முன்னாடி உள்ள செய்தியெல்லாம் தெரியாமையே சொல்றாங்க. அவர்களுக்கு அதை பத்தி வேற எந்த ஒரு நாலேஜும் இல்லை. இந்த மாதிரி அது அம்மார் ரலியல்லாஹு சம்பந்தமா பின்னாடி மறுக்கிறாங்களே, அந்த சம்பவம் அவங்க தெரியாமையே பேசுறாங்க. குர்ஆன் வசனத்தை அவங்க நினைவுபடுத்ததுக்கு அப்புறம் சொல்றாங்களே, அது தெரியாமையே பேசுறாங்க. இவர் வந்து 2வது இந்த அபு மூசா அல் அஸ்ஹரி குளிர்காலத்து சம்பந்தமாக பேசுறாரு, குளிர்காலம் சம்பந்தமாக பேசல. அவர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய விஷயம், அதாவது குளிப்பு கடமையானவர் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தயமம் செய்யக்கூடாது, தொழக்கூடாது, 1 மாசம் ஆனாலும் சரிதான். இதுதான் இப்னு மஸ்ஊத் அவங்களுடைய வாதம். அதுக்கு தான் அபு மூசா அஸ்ஹரி ரலியல்லாஹு அவங்க வந்து என்ன செய்யறாங்க, குறுக்கிடுறாங்க. நீங்க வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே நீங்க, அப்படின்னா அல்லாஹ்வுடைய வசனத்துல வந்து அல்லாஹ் தெளிவா சொல்றானே, அவுலா மஸ்துமுன் நிசா, உங்கள் மனைவியோடு இங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு அல்லது மலஜலம் கழித்துட்டு வந்து உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தயமம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றானே, இந்த வசனத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க, அல்லாஹ்வுடைய வசனம் இப்படி சொல்லுதே, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு வந்து நம்ம புகாரி ஃபிர்தௌசி சொல்றாங்க, முஸ்லீம், அதாவது முஸ்லீம் அவர் சொல்வார் இன்ஷா அல்லாஹ், அது என்ன ஹதீஸ் வருது அவர் சொல்வாரு. ஒரு ஹதீஸ் வருது, என்ன ஹதீஸ் வருதுன்னா, கடும் குளிர் நேரத்தில் யார் ஒளி செய்து விட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. அது நம்ம பார்த்த வரைக்கும் அப்படி ஒரு ஹதீஸ் நமக்கு தென்படலை. கடும் குளிர் நேரத்தில் ஒளி செய்து விட்டு யார் பள்ளிக்கு வருகிறார், ஒளி செய்து விட்டு யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கு அப்படின்ட்டு ஹதீஸை நம்ம பார்க்கல. அவங்க ஆதாரத்தை போடுவாங்க, இதை பார்த்துட்டு என்ன செய்வாங்க, ஆதாரத்தை போடுவாங்க. ஆனா இதுல வந்து அந்த வசனம் சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்றா, அதாவது அனுமதி அளிக்கப்பட்டு விடுமையானால் தண்ணீர் அவர்களுக்கு குளிராக தெரிந்தால் கூட மண்ணில் தயமம் செய்து கொள்வார்கள். தண்ணீர் குளிராக இருந்தா தயமம் செய்யக்கூடாது அப்படிங்கிற சட்டமா இருக்கு. தண்ணீர் குளிராக இருக்குது, தண்ணீரை பயன்படுத்த முடியல, தண்ணீரை பயன்படுத்துவதன் காரணமாக ஏதாவது ஒரு கேடு விளைவிச்சிரும். இன்னும் சொல்ல போனால் அந்த அம்மார் ரலியல்லாஹு சம்பந்தமாக வரக்கூடிய நேரத்தில் தண்ணீரை பயன்படுத்த எனக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தா அதனால தயமம், அந்த மாதிரி வேற ஒரு ஹதீஸ் வருது.
தண்ணீரை உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அதை கேட்டாங்கன்னா எடுத்து போடும். உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள் என்ற வசனம் இருக்குது. அதனாலதான் அந்த தைமம் செஞ்சேன்னு வரக்கூடிய வேற அறிவிப்புலாம் வருது. அப்ப இந்த அம்மார் ரலியல்லாஹு சம்பந்தமாகவும் அவர்கள் சொல்லப்படுது. அப்படியா ரசூலுல்லாஹ் காலத்துல ரசூலுல்லாஹ்க்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லலை. அதைத்தான் உமர் மறுத்துட்டாங்களே. வாதத்தை பார்த்தீங்களா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வாதத்தை பாருங்க. அதான் உமர் மறுத்துட்டாங்களே. அப்படின்னா அது எப்படி நான் ஏற்றுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யல, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமாக நம்ம அவதூறு சொல்லல. இவர்களை இந்த விஷயத்தை தவிர மற்ற எந்த விஷயத்தையும் நம்ம கெட்டவர்கள்னு சொல்லலை. அதனால இவங்களுடைய செய்தியை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லலை. மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர், இவர்களிடமிருந்து குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னதுல மிக முக்கியமான ஒரு நபித்தோழர் யாரு? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் இந்த விஷயத்தில் நடந்து கொண்ட விதம் சரியா? அப்ப இதில் விளங்கக்கூடிய விஷயம் என்ன? நல்லவர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் அவர்களுக்கு தவறு இழைக்கப்படும், தவறு இழைப்பார்கள். அதன் காரணமாக அவர்கள் மற்ற எந்த விஷயத்திலும் புறக்கணிக்க கூடாது, எந்த விஷயத்திலும் மறுக்கக்கூடாது அப்படிங்கிற தெளிவான சட்டம் இதுல இருக்கா இல்லையா? நீங்க மௌலவி தானே, நீங்க இதுல சட்டம் எடுக்க முடியுமா? முடியாது. நீங்க போட்ட விஷயத்தில் என்ன சட்டம் எடுக்க முடியும்? அது புகாரி இமாம் கொண்டு வந்த அம்ர் பின் மைமூன் விஷயமாக நீங்க என்ன சட்டம்? குரங்கு விபச்சாரம் செய்தது, அது குரங்குகள் எல்லாம் கல்லறிஞ்சது, நானும் கல்லறிஞ்சு சொல்லக்கூடிய சட்டத்தில் நீங்க என்ன சட்டம் எடுப்பீங்க? நீங்க என்ன சட்டம் எடுக்க முடியும்? இதுல சட்டம் எடுக்கலாம். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, தெளிவா விளங்கி என்ன செய்யுங்க, பதில சொல்லுங்க. அடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சம்பந்தமாக சொல்லி இருக்கிறாங்க. அதுவும் நம்ம அபூ ஹுரைரா ரலியல்லாஹு எல்லாமே நம்ம அவதூறு சொல்லி இருக்கிற செய்தி நம்ம அப்படியே சொல்லி இருக்கிறோம். அவங்க தான் விளங்காம பேசிக்கிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது இந்த ஹதீஸை மறுக்கக்கூடிய நபர்கள் அவங்கள்ட்ட நம்ம நியாயமாக கேள்வி கேட்கிறோம். உங்களைப் போல அறிவிப்பாளர் எல்லாம் சரிகண்ட ஹதீஸ்களை மறுப்பதற்கு ஹதீஸ்களை விதியிலிருந்து ஆதாரத்தை காட்டுங்கன்னு கேட்குறோம். இது வரைக்கும் ஆதாரம் அவங்க வைக்கல. நீ வைப்பானா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் சொன்னாங்க இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஹதீஸை மறுத்துட்டாங்க என்பதை போல சொல்கிறாங்க. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹதீஸை மறுக்கவில்லை, இட்டு கட்டப்பட்டது என்று இவங்களை போல சொல்லலை. மாறாக அவங்க என்ன சொன்னாங்க, அறிவிப்பார் ரீதியாக பலகீனப்படுத்தினாங்க. பலகீனம் என்பது வேறு, இட்டு கட்டப்பட்டது என்பது வேறு. அதை முதல்ல புரிந்து கொள்ளணும். சரி, நம்ம இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் நம்ம எதை ஏற்றுக்கொண்டோம்? இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அறிவிப்பார் ரீதியாக விமர்சனம் வச்சாங்கன்னா அது பொதுவாக எல்லாம் ஏற்றுக்கொண்ட விஷயம் தானே. அறிவிப்பார் ரீதியாக விமர்சனம் இருக்குன்னா அது அந்த அடிப்பில் பலகீனமாகுதுன்னா அது ஹதீஸ்கள் விதியில் உள்ளதானே, அது எல்லாம் ஏற்றுக்கொண்ட விஷயம் தானே. அதைத்தான் நான் ஏற்றுக்கொண்ட விஷயம் சொன்னனே தவிர இவன் அல்பானி ஒட்டுமொத்தமாக ஹதீஸை மறுத்துட்டாரு, புகாரில் ஒரு ஹதீஸை அந்த ஹதீஸை ஏற்றுக்கவே இல்லை இமாம் அல்பானி என்று நான் சொல்ல வரல. நான் அப்படி சொன்ன வாசகத்தை அப்படி நான் பயன்படுத்தவும் இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறோம்னா, நீங்கள் என்ன ஆதாரத்தை வைக்கணும்னா, இப்போ உதாரணமாக ஒரு செய்தியை நீங்கள் போடுறீங்க, அந்த செய்தி இமாம் அல்பானி பலகீனம் சொல்கிறாருன்னா ஒட்டுமொத்தமாக அந்த செய்தி அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அந்த டோட்டலாக அந்த சம்மந்தமாக வரக்கூடிய ஏனைய அறிவிப்புகள் எதையுமே அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்று நீ நிரூபிக்கணும். அப்படி நிரூபித்தா தான் உங்களை போல அவர் ஹதீஸை மறுத்ததாக வரும், ஹதீஸை பலகீனப்படுத்தியதாக வரும். சரிங்களா? என்ன சொல்ல போனால் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் லைஃப்னு சொன்னதை அவங்க என்ன செய்வாங்க, மற்ற துணை ஆதாரமாக எடுத்துக்கொள்வாங்க. லைஃப் என்பது வேறு, இட்டு கட்டப்பட்டது என்பது வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது, பெரிய வித்தியாசம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். இப்போ அல்பானி ரஹிமஹுல்லாஹ் லைஃபான செய்தியை அவங்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாசகத்தை நம்ம பதிவு செய்வோம். எனவே நீங்கள் என்ன செய்யணும்னா, எப்படி நீங்கள் காட்டணும்னா, உங்களை போல இமாம் அல்பானி புகாரில் உள்ள செய்தியை ஒட்டுமொத்தமாக, இப்போ ஒரு செய்தினா அந்த செய்தி பல அறிவிப்பாளர் வந்திருக்கும். நீங்கள் எப்படி சூனிய ஹதீஸாக இருந்தால் அது பல அறிவிப்பாளர்கள் வாயிலாக வந்தாலும் அதை அனைத்தையும் மறுக்கிறீங்களோ, அதே போலத்தான் இமாம் அல்பானி லைஃப்னு சொன்னார். நீங்கள் லைஃப்னு சொன்னார வச்சு எடுத்துக்காட்டுங்க. எல்லா செய்தியும் ஒட்டுமொத்தமாக இந்த லைஃபு, இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளவே கூடாது புகாரில் உள்ள செய்தியை என்று இமாம் சொன்னதாக ஒரு ஆதாரத்தை நீங்கள் எடுத்துக்காட்டுங்க. எடுத்துக்காட்டினா நம்ம அடுத்து தொடர்ந்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆடியில் இமாம்கள் ஹதீஸ்களை இமாம்கள் பெரும்பாலும் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க. என்ன பண்ணாங்கன்னா அவங்க கருத்தை கவனிக்காம தான் பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ ஹதீஸ்களை இமாம்கள் மீது அனைவரின் மீது தான் நீங்கள் அபாடத்தை சுமத்துறீங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன கேட்டோம், அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், அப்போ ஹதீஸ்களை இல்லை விதியிலிருந்து காமிச்சிருக்கணும். இமாம்கள் கருத்தை கவனிக்க மாட்டாங்க பாருங்க என்று காமிச்சிருக்கணும். அதை நீங்கள் காமிக்கலை. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு செய்தியை கொண்டு காட்டுறீங்க. இது யாருடைய செய்தி? இமாம் புகாரியுடைய செய்தி, அதை காட்டுறீங்க. அதே போல் புகாரில் உள்ள அந்த செய்தியை காட்டுறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், இமாம் புகாரியை மட்டும்தான் சொல்லியிருக்கணும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுறீங்க, ஹதீஸ்களை விதியுள்ள ஹதீஸ்களை உருவாக்கிய அறிஞர்கள், ஹதீஸ் துறை அறிஞர்கள்னே சொல்கிறீங்க. அது பெரும்பாலும் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் வைக்கக்கூடிய வாதம் முறையாக வைக்கலை. இமாம்கள் அனைவரும் மீது அபாடத்தை சுமத்தி போட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அதுக்கு ஆதாரம் கேட்டால் புகாரில் உள்ள செய்தியை கொண்டு காட்டுறீங்க. இதை பற்றி நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இந்த செய்தி நம்ம இன்னைக்கு ஒன்று காட்டுறது ஷாது. நீ காட்டக்கூடிய சவனப்பட்டி செய்தி ஷாதுங்கிறது அதுக்கு மாற்றமான அறிவிப்பை இமாம்கள் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ இது உங்களை போல எப்படி நீங்கள் ஹதீஸை மறுத்து போட்டு
இந்த ஹதீஸ்க்கு மாற்றமா இந்த செய்தி வருதுங்க, அப்போ இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இதை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அப்படி என்ன செய்யலை, ஹதீஸை வந்து சாதை போல கொண்டு வந்து நீங்கள் காட்டலை, நீங்கள் ஒட்டுமொத்தமாக மறுத்துட்டு தான் போகிறீங்க. அப்போ அதுவும் ஷாது ஒன்றும் இல்லை, இட்டுக்கட்டப்பட்டதும் ஷாதும் ஒன்று கிடையாது. அதை நம்ம தெளிவாக நம்ம வந்து மேலே பேசியிருக்கிறோம், அது நீங்கள் பதில் வைக்கல, சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஹதீஸ்களை விதியிலேருந்து காட்டணும், அப்படி தான் நீங்கள் இப்போ வார்த்தையை பேசியிருக்கிறீங்க. இல்லைனா அந்த வாசகத்தை நீங்கள் மாற்றிக்கொண்டு என்ன செய்யுங்க. இமாம் புகாரி வந்து அவர் மட்டும்தான் அல்லது வந்து எந்தெந்த கித்தாப்பில் இந்த ஹதீஸ் வருதோ இப்போ இந்தந்த இமாம்கள் தான் வந்து ஹதீஸை கருத்தை கவனிக்காம பதிவு பண்ணிட்டாங்க என்று நீங்கள் என்ன செய்யுங்க, வாதம் வைக்கணும், சரிங்களா? அப்படியே இருந்தாலும் இந்த செய்தி எந்த செய்தியை கொண்டு வந்து காட்டினீங்களோ அந்த குரங்கு விபச்சார செய்தி வந்து இமாம் அவர்கள் சட்டத்திட்டத்தை சொல்வதற்காக கொண்டு வரவில்லை. சட்டத்திட்டத்தை சொல்வதற்காக கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது எதில் கொண்டு வந்திருப்பாங்க, அதாவது குற்றவியல் சட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கல்லெடுத்து எரியுது ஏனைய குரங்குகள், அப்போ வந்து விபச்சாரத்தை தண்டனை வழங்குவதை போல இருக்குது என்று அந்த அறிவிப்பாளர் சொல்றார். அப்போ அவங்க சட்டத்துக்காக கொண்டு வந்திருந்தாங்கன்னா இமாம் அதை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, குற்றவியல் சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி கொண்டு வந்தா தான் இமாம் அதில் விஷயமே இல்லை, ஒன்றுமே இல்லை, கருத்தை கவனிக்காமல் தூக்கி வந்து என்ன பண்ணிட்டாங்க, குற்றவியல் சட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். அது அப்படி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் இமாம் என்ன எது கொண்டு வந்தாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து அன்சாரி சிறப்பில் கொண்டு வந்திருக்காங்க. இமாம் புகாரி ரஹிமவுல்லாவினுடைய கித்தாபை அணுகுவதற்கான அடிப்படையான அந்த அம்சத்தை கூட அறியாதவங்க தான் என்ன செய்வாங்க, இப்படியான வாதத்தை வைப்பாங்க. இமாம் புகாரியுடைய கித்தாபை அணுகுவதற்கு அறிஞர்கள் சொன்ன அடிப்படையான விஷயம் என்ன, ஃபிக்ஹு இமாம் புகாரி அலா தர்ஜுமத்தின்னு சொல்லுவாங்க. இமாம் புகாரி ரஹிமவுல்லாவுடைய அந்த ஹதீஸை அணுகுவதற்கான அடிப்படை என்னன்னா, அவர்களுடைய அந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை பார்ப்பதா இருந்தால் அவருடைய அந்த தலைப்பை பார்க்கணுமா, எந்த தலைப்பில் கொண்டு வந்திருக்காங்க அதை வச்சு தான் அந்த ஹதீஸை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியும். இது எதுக்கு கொண்டு வந்தாங்க, இப்போ இதை வந்து எந்த தலைப்பில் கொண்டு வந்திருக்கணும், குற்றவியல் சட்டத்தில் கொண்டு வந்திருக்கணும், அதில் கொண்டு வரலையே. அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ வேற ஒரு காரணத்துக்காக கொண்டு வந்தாங்க நமக்கு தெளிவாக புரியுது. ஏன்னா எதில் கொண்டு வந்திருக்காங்க, அன்சாரி சிறப்பில் கொண்டு வந்திருக்காங்க, அப்போ வேற ஒரு காரணத்துக்காக தான் கொண்டு வந்தாங்கன்னு தெளிவாக புரியுது. அப்படி இருக்கும் பொழுது இமாம் புகாரியுடைய நோக்கத்தை நீங்கள் புரியாமல் நீங்களாக தவறாக வழங்கி கொண்டா அது இமாம் புகாரி மீது குற்றம் வராது, உங்கள் மீது தான் குற்றம் வரும். எனவே வந்து நான் என்ன கேட்குறோம், தெளிவாக என்ன கேட்குறோம்னா வந்து ஹதீஸ் கலையில் வந்து கருத்தை கவனிக்க இமாம் வந்து புகாரி ஹதீஸை கருத்தை கவனிக்க போய் தான் தலைப்பு சரியாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க, சரிங்களா? அப்போ வந்து இதை வந்து நீங்கள் கொண்டு வந்து வைக்கக்கூடிய வாதம் என்பது உங்களுக்கு சாதமானது இல்லை. அதை கருத்தை கவனித்து தான் போட்டாங்க. அது எதுக்கு இமாம் கருத்தை கவனித்து போட்டாங்கன்னா வந்து அந்த அறிவிப்பாளர் பொதுவாக இமாம் புகாரியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து மற்றவங்களை போல அல்ல. அவங்க என்ன செய்வாங்க, புகாரி இமாம் முஸ்லீமாக இருந்தோம்னா ஒரு அறிவிப்பாளர் வந்து அந்த காலத்தில் வாழ சாத்தியம் இருக்கான்னு பார்ப்பாங்க. சாத்தியம் இருந்தால் யார்கிட்ட இருந்து அறிவிக்கிறாரோ அந்த செய்தி அவர்கிட்ட ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் இமாம் புகாரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூடுதலாக என்ன செய்வாங்க, அந்த நபர் அந்த காலத்தில் வாழ்ந்திருப்பதற்கு சாத்தியம் இருந்தாலும் கூடுதலாக என்ன செய்யணும், அந்த காலத்தில் வாழ்ந்த அவர் கண்ட ஏதாவது நிகழ்வாக சுட்டி காமிக்கணும், ஒரு ஏதாவது அவர் சுட்டி காமிக்கணும். அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அதுக்காக என்ன அந்த மைமூன் என்ன சொல்வார், அறியாமை காலத்தின் வார்த்தையை பயன்படுத்துவார். அப்போ இருந்தால் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவார், அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தி இந்த சம்பவத்தை சொல்வார். இது அந்த அறிவிப்பாளருடைய சம்பவமாக தான் அவர்கிட்ட தவிர அதை வந்து என்ன செய்ய வைத்துக்கொண்டு இமாம் சட்டத்தை சொல்லவில்லை. சட்டத்தை சொல்வதாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, இமாம் வந்து அந்த குற்றவியல் சட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க, அதில் அவங்க கொண்டு வரல. அப்போ அறிவிப்பாளர் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்தேன் என்பதற்கு ஏதாவது செய்தியை சொல்லி அவங்களோட நிறுவனம் அந்த அறிவிப்பாளர் உறுதிப்படுத்துவதற்காக கொண்டு வந்தாலே தவிர இது இமாம் புகாரி டேமேஜ் பண்ணக்கூடிய செய்தி அல்ல. மாறாக இமாம் புகாரி முஸ்லீமை விட ஒருபடி கூடுதலாக அந்த அறிவிப்பாளர் அந்த காலத்தில் வாழ்ந்தார் என்ற சாத்தியம் இருந்தால் மட்டும் போதாது, அவர் அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஏதாவது செய்தியை சொல்லி நிறுவனம். அப்படி நிறுவுவதற்காகத்தான் இமாம் புகாரி அவங்க பதிவு பண்ணாங்க. அதை வந்து அந்த கருத்தை என்ன செய்யணும், அந்த கருத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பதிவு செய்யலை. எனவே தான் அந்த கருத்தை செயல்படுத்தக்கூடாது என்கிற அந்த இதில் தான் என்ன பண்ணாங்க, இமாம் வந்து குற்றவியல் சட்டத்தில் கொண்டு வராமல் அன்சாரி சிறப்பில் கொண்டு வராங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ இமாம் புகாரி தெளிவாக அதை எது கொண்டு வந்தாங்கன்னு இமாம்கள் தெளிவாக விளக்கப்படுத்திருக்கிறாங்க. அது இமாம் புகாரியோட நம்பகத்தன்மையை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய செய்தி தான், டேமேஜ் பண்ணுறது இல்லை. அப்போ நீங்கள் தவறாக வழங்கி கொண்டு என்ன செய்றீங்க, அதை வந்து இது பண்ணுறீங்க. இப்போ இமாம் புகாரி கருத்தை கவனித்து அதை கருத்துக்காக கொண்டு வரல, மாறாக வந்து அவங்க வந்து அந்த அறிவிப்பாளர் வந்து சொன்ன ஒரு தகவலுக்காக கொண்டு வராங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சாதாரணமாக இதை வைப்பதற்கு எந்த முகாந்திரம் இல்லை. அதாவது நம்ம என்ன கேட்குறோம்னா, நீங்கள் ஹதீஸ் எப்படி மறுக்கிறீங்க, யாரோ இட்டுக்கட்டி சொல்லிட்டாங்க, இமாம்கள் தெரியாமல் பதிவு பண்ணிட்டாங்க அப்படிதான் சொல்கிறீங்க. இப்போ இட்டுக்கட்டி சொல்லப்பட்டது என்பது ஒதுக்கப்பட வேண்டிய செய்தி. அது வந்து அதுவும் சஹாபாக்கள் வந்து ஒரு சில நேரங்களில் அவங்க வந்து தன்னுடைய கருத்துக்களை சொன்னாங்க. அதான் என்ன சொன்னாங்க அந்த இடத்துல, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வந்துட்டு அது மக்கள் வந்து என்ன செய்வாங்க, இந்த வசனத்தை சொன்னோம்னா வந்து பொடுப்புக்காயிடுவாங்க,
சாதாரண ஒரு குளிர் நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, தையமம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, உடு செய்ய விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ உடு செய்ய தான் சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் வந்து எப்படி இருக்குன்னா வந்து, நான் சொர்க்கன்னு சொல்லிட்டேன், அப்படி இல்லை. அந்த செய்தி வந்து எப்படி இருக்குன்னா, யார் வந்து தன்னுடைய பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த அந்தஸ்து வந்து உயர்த்தப்பட வேண்டும் என்று கருதுவாரோ அவர் வந்து அந்த கஷ்டமான நேரத்தில் உடு செய்து கொள்ளட்டும்னு சொல்லுவாங்க. அந்த செய்தி இருக்குது. அப்போ இப்படிலாம் வந்து சிரமமான நேரத்தில், அந்த குளிர் நேரத்தில் உடு செஞ்சால் சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதை கவனத்தில் வச்சு என்ன பண்ணுறாங்க அவங்க, அதை வந்து மக்கள் லேசாக எடுத்துக்கிடுவாங்க, பொடுப்பாக்க எடுத்துக்கிடுவாங்க என்று அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இப்னு மஸ்ஊத் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹதீஸை அமல்படுத்துகிறாங்க. அவங்க வந்து தையமம் குளிர் காலத்தில் 1 மாதமாக இருந்தாலும் தையமம் செய்ய மாட்டாங்க, உடுதான் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. தொழுக மாட்டாங்கிற வாசகமும் அது அரபி வாசகத்தில் வரல. சரிங்களா? அப்போ வந்து அவங்க சிறந்த ஒன்றை பின்பற்றுறாங்க, அதே மக்களுக்கு சொல்கிறாங்க. இந்த வசனத்தை வந்து மக்களுக்கு பொதுவாக சொன்னால் மக்கள் பொதுப்பாக எடுத்துக்கிடுவாங்க. அந்த ஃபிக்கு விளங்காத இருப்பாங்க இல்லையா மக்கள். அப்போ அதுக்காக மக்களுடைய அந்த நலனை கருத்தில் கொண்டு மக்கள் பொதுப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று தான் சொன்னாங்க. நல்ல எண்ணத்தில் சொல்கிறாங்க. இதுவும் இட்டுக்கட்டி சொல்லி ஒரு ஹதீஸை அறிவிச்சு அவர் வந்து இட்டுக்கட்ட சொன்ன நம்பர் இருப்பார், யாருன்னு தெரியாது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அதை மட்டும் தான் நான் மறுத்துருவோம், மற்றதை ஏற்றுக்கொள்வோன்னு சொல்றீங்களா இல்லையா? இதுவும் அது எப்படி ஒன்று சம்மந்தமே இல்லையே. சம்மந்தம் இல்லாமல் என்ன பண்ணுறீங்க, இதை கொண்டு வந்து சேர்க்குறீங்க. அப்போ எப்படியா சஹாபி மீது ஒரு தவறாக ஒரு கருத்தை சித்தரித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மக்களுக்கு வந்து சொல்கிறீங்க. அதே போல் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மீது நீங்கள் அபாடத்தை சுமத்துறீங்க. பதில் சொன்னோம்னா அதுக்கு பதில் இல்லைங்கட்டியுமே, சமாளிக்க முடியலங்கட்டியுமே, நம்ம சொன்னதை வேற இவங்க தவறாக விளங்கிட்டு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மேலே திருப்பிட்டு போயிட்டீங்க. சரி, இருக்கட்டும், மக்கள் பார்க்குறாங்க. சரிங்களா? இப்போ என்ன விஷயம்னா, ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டது, அறிவிப்பாளர் ரீதியாக வந்து தெளிவாக அறிஞர்கள் பிரித்து அறிந்து அதை கருத்தையும் கவனித்து பாதுகாத்து வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அறிவிப்பாளர் சரியாக இருக்கக்கூடிய செய்தியை மறுத்து போட்டு, கருத்துக்கள் சரியாக இருந்த செய்தியை மறுத்து போட்டு நீங்கள் போனீங்கன்னா மார்க்கத்தின் பாதுகாப்பு தன்மை என்னன்னு கேட்குறோம். அதுக்கு பதில் வைக்கல நீங்கள். இல்லை நாங்கள் எங்களை போலத்தான் ஹதீஸ்களை விதி உண்டுன்னா அதை நீங்கள் சொல்லணும், ஹதீஸ்களை விதி எடுத்து காட்டணும். அதை காட்ட தயார் இல்லை. எங்களை போல தான் இமாம்கள் மறுத்தாங்கன்னா அதை காட்டணும், அதை காட்ட தயார் இல்லை. இமாம்கள் உங்களை போல மறுக்கலை, உங்களை போல ஹதீஸ் மறுப்பு திறந்து விடலை, இன்னும் ஹதீஸ்கள் மறுக்கப்படல் இருக்கலாம் என்று சந்தேகமான சில இமாம்கள் மார்க்கத்தை சந்தேகப்படுத்தலை. அப்படிலாம் நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் உங்களுக்கும் இமாம்களுக்கும் ஹதீஸ்களை விதிக்க சம்மந்தமே இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், மார்க்கத்தின் பாதத்தனை பற்றி பேசணும். அதை பற்றி பேசுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இப்போ ஹதீஸ் மறுக்கப்பட்டு கொண்டே போனால் எப்படி மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது என்று நிறுவீங்க. அதே போல் இமாம்கள் வந்து இவ்வளவு உங்கள் பார்வையில் இவ்வளவு பிரச்சனைக்குரிய செய்தியை பதிவு பண்ணிட்டாங்கன்னா, இப்போ பிரச்சனை இல்லாமல் குர்ஆனுக்கு முரண் இல்லாமல் ஹதீஸ்கள் இட்டுக்கட்டப்பட்டு சொல்லப்பட்டிருக்குமா இல்லையா? அதையும் அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்களா இல்லையா? அப்போ ஏன் இமாம்கள் இருந்து எப்படி நீங்கள் மற்ற செய்தி ஏற்றுக்கொள்வீங்க? நாம் வைக்கக்கூடிய நியாயமான கேள்விக்கு பதில் இல்லை. அப்போ என்ன செய்வீங்க, அதை பதில் வைக்காம என்ன செய்வீங்க, சம்மந்தமெல்லாம் அந்த சாபியை கொண்டு வந்து இந்த சாபியை கொண்டு வந்து சம்மந்தமெல்லாம் அவங்க மீது ஆதரவு பரப்பி தேவையில்லாமல் என்ன பண்ணுறீங்க, நழுவி தான் ஓட பார்க்குறீங்க. கேட்குற கேள்விக்கு முறையாக என்ன செய்யுங்க, ஹதீஸ்களையிலேருந்து பதில் வைங்க. இமாம் அல்பானியோட செய்தியை கண்டிப்பாக பதிவு செய்யுங்க. அதே போல் வந்து ஹதீஸ்களை விதியில் அதேப்பா சரியாக இருந்தாலும் குர்ஆனுக்கு முரண்பட்ட செய்தி இருந்தால் அதை மறுக்கலான்னு சொல்லி இமாம்கள் பொதுவாக திறந்து விட்டாங்கன்னா அந்த பொதுவான விதியை என்ன செய்யுங்க, எடுத்து காட்டுங்க. அப்படி காட்டினா தான் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, முறையாக ஹதீஸை மறுக்கிறீங்க என்று வரும். இல்லைனா வந்து முறை தவறி நீங்கள் போகிறீங்க. அப்போ நான் கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் நீங்கள் வந்து உள்ளடங்குவீங்க. அதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் எப்படி வைக்கிறீங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம அடுத்து தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் மௌலவி முகமது புகாரி ஃபிர்தௌசி அவர்களுக்கும் நமக்கும் இடையில் வந்து ஒரு விவாதம். என்ன விவாதம் அப்படிங்கிறது அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டியிருக்குது. அதாவது அறிவிப்பாளர் வரிசை சரியாக வரக்கூடிய நேரத்தில் அந்த செய்தியை நம்ம மருத்துவமை ஆனால் ஹதீஸினுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாயிரும் அப்படிங்கிறது மௌலவி புகாரியினுடைய வாதம். அதாவது அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருக்கிற காரணத்தினால மட்டும் நம்ம மறுக்கலை. எத்தனையோ லட்சம் ஹதீஸுகளை அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருக்கக்கூடிய செய்தியை தான் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் என்றால் அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தால் தானே ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அதில் சில ஹதீஸ்கள் வந்து குர்ஆனோடு முரண்படுது, சில செய்திகள் குர்ஆனோடு முரண்படுது. குர்ஆனோடு முரண்படக்கூடிய நேரத்தில் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. என்ற குர்ஆனோட முரண்பட்டால் அது வந்து வஹியாக இருக்காது, வஹிக்கு வஹி முரண்படாது. அடிப்படை ஆதாரத்தை நீங்கள் விளங்கிக்கிறீங்க. நீங்கள் அல்லாஹ் அந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள். அப்போ அல்லாதவன் வந்தால் தான் முரண்பாடு வரும், அல்லாவிடமிருந்து வந்தால் முரண்பாடு வராது. குர்ஆன் என்பது அல்லாவிடமிருந்து வந்தது நீங்கள் ஒத்துக்கிறீல்ல, ஹதீஸ் என்பது வஹியின் அடிப்படையில் அல்லாவிடமிருந்து வந்ததுன்னு ஒத்துக்கிறீல்ல. முரண்படக்கூடாது என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய உசூல். இதை காட்டிக்கு வேற உசூல் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. அது மாதிரி இதில் வந்து முன்னும் பின்னும் எந்த தவறுகளும் வராது என்பது அது வஹிக்கு உள்ளது. வஹியில வந்து இதில் எந்த தவறும் இருக்காது அப்படிங்கிறது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம். அப்போ முரண்பாடு என்று வறுமையான ரெண்டை இணைக்கிறதுக்கு எந்த விதமான வழியும் இல்லை, ஏற்கத்தக்க எந்த காரணமும் ஆதாரமும் இல்லை என்றால் அது கண்டிப்பாக தள்ளி வைக்கப்பட வேண்டும். அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் மறுங்க இன்ஷா அல்லாஹ், அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம்.
அடுத்து நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்ன? இப்போ நீங்கள் ஹதீஸை மறுக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்கு முன்னாடி இது மாதிரி யாராவது மறுத்திருக்கிறாங்களா அப்படிங்கிறதா உங்களுடைய வாதம். அது பாதுகாக்கப்பட்ட 1000 வருஷமாக பாதுகாக்கப்பட்ட வந்து யாராவது மறுத்திருக்கிறாங்களா அப்படிங்கிற வாதத்தை நீங்கள் வைக்கிறீங்களா இல்லையா? 1000 வருஷமா பாதுகாக்கப்பட்ட வந்த செய்தியில அத்தனை பேரும் சஹி என்று நம்பிக்கொண்டு வந்த செய்தியில அல்பானி ரஹிமஹுல்லா அவங்க வந்து பலவீனம்னு சொல்றாங்களே, எதன் அடிப்படையில் சொன்னார்கள்? இல்ல அறிவிப்பாளர் வரிசையை பார்த்து சொன்னாங்க. அல்லாவுடைய வசனம் இருக்கா இல்லையா? முரண்படக்கூடாது, முரண்படாது, வகிக்கு வகி முரண்படாது அல்லாவுடைய வசனம் இருக்கா இல்லையா? அதை பார்க்கணுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனா அல்பானி ரஹிமஹுல்லா அவங்க சொல்லக்கூடிய 100% பாதுகாப்பானது என்பது குர்ஆன் மட்டும்தாங்கிறாங்க. இதை நீங்க மறுத்துருவீங்களா? நீங்க அல்பானி சொல்லவில்லை, நீங்க சொல்லுவீங்களா? நீங்க சொல்லுங்க, நீங்க நம்ம என்ன செய்வோம் வைப்போம். அதுபோக என்ன சரி, அல்பானி வந்து ஒரு ஹதீஸை வந்து பலவீர் புகாரில் வரக்கூடிய ஹதீஸை புகாரி நம்ம இதுக்கு சொல்றோம்டா, அனைவரும் அதிகமாக அறிந்த ஒரு ஹதீஸுக்கு தான் புகாரி. நீங்க அதிகமான அறிவு என்னது ஹதீஸ்களை அறிஞர்கள்னு சொல்லிட்டு நீங்க புகாரி மட்டும் காட்டுறீங்களா அப்படின்னா, புகாரியில தான் எல்லாத்துக்கும் தெரியும். புகாரில தான் நம்பர் போட்டப்பட்டிருக்குது, உடனே எடுத்து பார்க்கக்கூடிய வசதி இருக்குது. அபுதாவுத், திருமதி, நசாய் இந்த மாதிரி செய்தியை சொன்னோம்னா போய் பார்க்க முடியாது, சிரமமா இருக்கு. அப்படிங்கிறதுக்காக தான் மேற்குறிப்பிட்டு புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் மட்டும் நம்ம உங்களுக்கு மேலதிக ஆதாரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதிகபட்சம் முஸ்லீம்களையும் நம்ம ஒப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படி நம்ம வச்சுக்கிறது காரணம் என்ன? மக்கள் பார்க்கறதுக்கு இந்த மார்க்க விவாதம் என்பது மக்கள் தெளிவடைவதற்காகத்தான் என்பதை நீங்க முதல்ல விளங்கிக் கொள்ளணும். அப்ப அவர்கள் போய் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் சரியா, இந்த கிரந்தங்கள்ல இந்த நம்பர்ல இந்த செய்தி இருக்குதா என்பதை பார்க்க வேண்டும் என்றால் அரபியில அத்தனை பேருமே பார்க்க முடியாதுல்ல. அரபியில் உள்ள செய்திகள் எடுத்து போட்டோம்னா அத்தனை பேருக்கும் தெரியாது. சரி, அவங்க என்னமோ பேசிக்கிறாங்க, இவ்வளோ என்னமோ சொல்லிக்கிறாங்க, நமக்கு தெரியல, இது எங்கே இருக்குது, நம்ம போய் தேடுறது அப்படின்னு போயிடுவாங்க. அப்போ வந்து இருக்கக்கூடிய எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய செய்திகளிலிருந்து சில தகவலை சொன்னால்தான் அது விளங்கும் என்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம்? மேற்கோளாக புகாரி முஸ்லீமை நம்ம என்ன செய்யணும்? கொண்டு வரோம். முஸ்லீமை கொண்டு வருவோம். இப்போ கொண்டு வந்திருக்கிறோம், புகாரியை கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இதில் என்ன விஷயம்? இதுக்கு முன்னாடி யார் மருத்துவர்கள்னு சொல்லுவாங்க. அல்பானி வந்து பலவீனம்னு சொன்னதை இதுக்கு முன்னாடி சொல்லாத விஷயம் தானே. இந்த மக்களுக்கு, அரபு உலகத்திற்கு, தமிழ் உலகத்திற்கு, ஹதீஸ் உலகத்திற்கும் அல்பானி சொல்லக்கூடிய விஷயம் புதுசு தானே. ஆனா அல்பானி அந்த விஷயங்களை செய்யக்கூடிய நேரத்தில் அவர் மேற்குறிப்பிடக்கூடிய விஷயம் தெரியுமா? தாரகுத்தனியும் குறிப்பிடுறாரு. தாரகுத்தனிக்கு இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவங்க பதில் கொடுத்தாலும் அவர்கள் விமர்சித்த அனைத்துக்கும் பதில் கொடுக்கவில்லை என்று சொல்றாங்க. அப்ப இது எல்லாம் உங்களுக்கு அறிஞ்சிருக்கிறீங்களா, அறியாம இருக்கிறீங்களா நமக்கு தெரியல. அதுபோக வந்து புகாரில ஒரு செய்தி வந்து லைஃப்னு சொல்லிட்டாங்க, அது சம்பந்தமா வேற ரிவாயத்தை எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்க. உங்களை மாதிரி சூனியம் சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ரிவாயத்தையுமே மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. சூனியம் சம்பந்தமாக நீங்க எனக்கு தெளிவான சில செய்திகளை தரணும். சூனியம் சம்பந்தமான மறுக்கிற முறையில் பல செய்தியை மறுக்கிறோம்னு சொல்றீங்களா இல்லையா? பல கிரந்தங்கள்ல வர செய்தி மறுக்கிறோம்னு சொல்றீங்களா இல்லையா? இதுல வந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தவிர ரசூலுல்லாஹ்வுடைய மற்ற மனைவிமார்கள்ல யார் இதை கொண்டு வந்திருக்கிறது? இது யார் சொன்னது? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யப்படக்கூடிய விஷயமாக இருந்தால் மனைவிமார்களுக்கு தான் தெரியும் என்றால் 6 மாச காலம் அதனுடைய நம்பகத்தன்மை, அதனுடைய பாதிப்புத்தன்மை இருக்குமே. ஆனால் அத்தனை மனைவிமார்களுக்கும் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? எத்தனை மனைவிமார்கள் அறிவிச்சிருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் மக்களோடு மக்களாக, மக்களில் ஒருவராக பழகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், மக்களோடு நடமாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய உலர்கள் அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க, செஞ்சு செய்யலன்னு சொன்னாங்க, செய்ய அப்படிங்கிற மாதிரி இருக்குமே. ஆனால் இது எத்தனை நபித்தோழருக்கு தெரிஞ்சிருக்கும்? செஞ்சவன் அவன் சொன்னான், லபீத் பின் அஹ்ஸம் என்று சொல்லக்கூடியவன், நான் இந்த மாதிரி முகமது சூனியம் வச்சு முடக்கிட்டேன் அப்படின்னு அவன் எங்கேயாவது பிரகடனப்படுத்திருக்கானா? இது எதிரிகள் எங்கேயாவது விமர்சனம் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிற தகவலை எல்லாம் நீங்க என்ன செய்ய கொண்டு வரணும். சும்மா மேம்போக்க தொட்டுக்கிட்டு போயிடக்கூடாது. நீங்க சூனியம் சம்பந்தமா எல்லா ஹதீஸையும் இருக்கிறீங்க. சூனியம் சம்பந்தமா ஆயிஷா ரலியல்லாஹு தவிர எத்தனை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் அறிவிக்கிறாங்க, எத்தனை சஹாபிகள் அதை நேரடியாக சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் பாதிக்கப்பட்டிருந்தார்கள், 6 மாச காலம் பாதிக்கப்பட்டிருந்தார்கள், அவர்கள் தொடர்ச்சியாக வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருந்தார்கள் என்று எத்தனை பேர் சொல்றாங்க. அந்த செய்திகளை கொண்டு வந்து போடுங்க. நீங்க எத்தனை செய்தி நம்ம மறுத்துக்கணும்? சூனியம் சம்பந்தமாக ஆயிஷா ரலியல்லாஹு தவிர எத்தனை பேர் வர்றாங்க? அவங்க வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய அவங்களை கேட்டு பல பேர் வரும், அதுல பிரச்சனை இல்லை. ஹதீஸ் நேரடி சாட்சியாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நீங்க என்ன செய்யணும்? மேலதிகமாக எங்களுக்கு என்ன செய்யணும்? பதிவு பண்ணணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் மௌலவி புகாரி ஃபிர்தௌசி அவங்க வந்து இந்த அம்ர் பின் மைமூன் அவங்க சம்பந்தமான ஒரு செய்தி புகாரில் வரதை நம்ம போட்டோமா இல்லையா? அதுக்கு வந்து இந்த செய்தியை வந்து புகாரி இமாம் ஏன் கொண்டு வந்தார்கள் தெரியுமா? அவர்கள் கொண்டு வந்தது வந்து ஆதாரத்துக்காக கொண்டு வந்திருப்பார்களே, ஆனால் குற்றவியல் சட்டத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க குற்றவியல் சட்டத்தில் கொண்டு வரல, அன்சாரிகளின் சிறப்புகளில் கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க. ஏன்டா அவங்க சொல்லவே இல்லை. இது என்ன காரணத்துக்காக இது கொண்டு வரப்பட்டது, இது ஏன் பதியப்பட்டது என்ற தகவலை அவர் சொல்லவே இல்லை. இதில் ரெண்டாவது நம்ம எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லவே இல்லை. இப்போ ரெண்டாவது அறியாமை காலத்தில் நடந்த சம்பவமாக சொல்லப்படுதா இல்லையா? இந்த சம்பவத்தை பதிய வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது குரங்குக்கு விபச்சாரம் இருக்க, திருமணம்னு ஒரு சட்டம் இருந்தால் தானே விபச்சாரம்னு ஒரு சட்டம் இருக்கு. குரங்குக்கு ஏதாவது விபச்சாரங்கள் ஏதாவது இருக்குதா? இல்லை. ரெண்டாவது ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரத்தில் உள்ளதுன்னு ஹதீஸ் இல்லை தானே. இது வந்து அசராக உள்ள செய்தி. இந்த செய்தியை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ என்ன விளங்குது அப்படின்னா, அறிவிப்பாளர் வரிசையில் ஒரு செய்தி வந்தால் பதியணுங்கிற ஒரு எண்ணத்தை தவிர வேறு என்ன இருக்கு? அப்படித்தான் இது சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் தான் இதை புகாரி இமாம நியாயப்படுத்த முடியும். இல்லை என்றால் உங்களுக்கு எந்த ஒரு காரணம் சொல்ல முடியாது. ரெண்டாவது கல் எறிந்து கொள்ளுறது, கல் எறிந்து சட்டம் இருக்குது. அதுக்கு அந்த அளவுக்குலாம் அறிவுலாம் எல்லாம் கொடுத்துருக்கானா? திருமணம்ங்கிற ஒரு உறவு முறை இருக்குது, விபச்சாரங்கிற ஒரு செயல் இருக்குது, கெட்டது, அதுக்கெல்லாம் வகி அறிவிச்சு வேதத்தை கொடுத்து வச்சிருந்தானா? எங்களுக்கு மாதிரியாவது அப்படி ஒரு சட்டம் இருந்து குரங்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா?
சரி, கல் எறிஞ்சு எதுக்காக இருக்கா கல் எறிஞ்சிருக்காம இல்லையா? சரி, இவர் ஏன் போய் கல் எறிஞ்சார்? இவர் விபச்சாரம் பண்ணதை பார்த்தாரா? அம்ருமுன் மைமுன் என்பவர் விபச்சாரம் செய்ததை பார்த்தாரா? இல்ல. இவர் ஏன் போய் கல் எறிஞ்சாரு? என்ன அவசியம் இருக்குது? என்ன அவசியம் இருக்குது? இது ரெண்டாவது, குரங்குகள் பேசிக்கொள்வது நமக்கு தெரியுமா? அது என்னத்துக்கு பேசுது, என்னத்துக்காக கல் எறியுது? கல்லே எறியட்டும், என்னத்துக்கு எறிஞ்சு நமக்கு தெரியுமா? நானும் போய் கல் எறிஞ்சா விபச்சாரம் இவரை பார்த்தாரு, 4 சாட்சிகள் இருந்துச்சா? கேட்கணுமா இல்லையா? 4 சாட்சிகள் எங்க விபச்சாரம் பண்ண 4 சாட்சி எங்கன்னு கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்களா? இல்ல. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்ட்டா, ஏதோ பதிவு பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது நமக்கு தேவையில்லை. ரெண்டாவது, நம்ம மறுக்கிறோம் ஒரு செய்தி சொல்லியல, குர்ஆனுக்கு முரண்படுது மறுக்கிறாங்கன்னு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அறிஞர்களாக இருந்தால் நல்லா விளங்கி கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக வரக்கூடிய செய்திகளை அவர் பேரை பயன்படுத்தி வருது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகள் எதுவுமே ஹதீஸ் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்கன்னா முரண்பாடே இருக்காது, முரண்பட்டதாக இருக்கவே இருக்காது. அதான் வஹீயினுடைய தனி சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் முதலாவதாக விளங்கிக் கொள்ளணும். ரெண்டாவது, நம்ம மறுக்கிறோம்னு சொல்றாங்களா இல்லையா? அதுல ஏதாவது வணக்க வழிபாடு இருக்கா? ஏதாவது இபாதத் இருக்கா? திக்ர் தஸ்பீஹ் இருக்கா? அமல் ஏதாவது இருக்குதா? ஏதாவது மக்களுக்கு சட்டம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம மறுக்கிறோம்னு ஒரு பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்றாங்களே, அதாவது மறுக்கிறதுங்கிறது அதை தள்ளி வச்சிட வேண்டியதான், முடிஞ்சு வச்சு. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அமல்படுத்தக்கூடாது. குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கு, அது நிப்பாட்டி வைங்க. சரி, மண்ணுமா மறுக்கிறோம்னு யாரும் சொல்லாதீங்க. எந்த அறிஞர் மறுக்கிறோம்னு சொல்லாதீங்க. இது குர்ஆனுக்கு முரணாக இருக்கக்கூடிய காரணத்தை இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இதை நிறுத்தி வைங்க, அதை அப்படியே ஓரமா வச்சிருங்க. நம்ம புகாரியை விட்டு அந்த செய்தியை தூக்குங்கண்டா சொன்னோம். பலவீனமான ஹதீஸ்கள் எத்தனையோ இருக்கு, இட்டுக்கட்டப்பட்ட செய்தியெல்லாம் இருக்குதா? இருக்கட்டும், காலகாலத்துக்கு இருக்குது, அப்படியே தொடரட்டும், பிரச்சனையே கிடையாது. அதை அமுல்படுத்துறதுக்கு என்ன சட்டம் இருக்குது? இப்ப நம்ம மறுக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் அமுல்படுத்துவதற்கு என்ன சட்டம் இருக்குது? ஒரு சட்டமும் கிடையாது, ஒரு விஷயமும் கிடையாது. ஆனா சம்பந்தம் இல்லாம பதிவு பண்ணப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்தி சம்பந்தம் இல்லாம பதிவு பண்ணப்பட்டிருக்குங்கிறத தவிர என்ன இருக்குது? சூனிய விஷயத்துல உங்களுக்கு சூனியம் செய்யன்னு சொல்ல போறீங்களா நீங்க? ரசூலுல்லாஹ்க்கு முதல்ல அது தனியா பேசுவோம். சூனியம் சம்பந்தமாக நீங்க விரிவாக உள்ள இறங்கினீர்களே, ஆனால் அது அக்கு வேற ஆணி வேற என்ன செய்வோம், பிரிப்போம். நம்ம அதுல பிரச்சனை இல்லை. சூனியம் செய்ய போறீங்களா? செய்ய போறது கற்றுக் கொடுக்க போறீங்களா? இல்ல, ஒன்றும் செய்ய போறீங்களா? அப்புறம் அதை வச்சு என்ன செய்ய போறீங்க நீங்க? பாதிப்பு ஏற்படுத்த முடியும். அதுதான் அல்லாஹ் நாடினான்னு கொண்டு வருவீங்க. அது அல்லாஹ் என்ன நாடுவான் என்ன நாட மாட்டாங்கிற தனியாக உடப்போம். அதை இப்போ அதில் ஒரு சட்டமும் கிடையாது. கண்ணேரில் பார்த்தா ஒருத்தனுக்கு கேடு ஏற்பட்டுருமா? கண்ணுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு சக்தியை கொடுத்துருக்கானா? ஒருத்தன் பார்த்ததுனால அழிஞ்சு போயிடுவான், நாசமாக போயிடுவான், கெட்டு போயிடுவான், பயிர் விளைஞ்சு இதாக போயிடும், காய்ச்சல் வந்துடும், நோய் வந்துடும், வெண்குஷ்டம் வந்துடும், இதெல்லாம் வருமா? பார்வைக்கு அந்த சக்தி எல்லாம் கொடுத்துருக்கானா? இதை வச்சு என்ன அமல் செய்ய போறீங்க நீங்க? என்ன இபாதத்து இருக்குது உங்களுக்கு? இதில் ஒன்றும் கிடையாது. அப்போ நம்ம மறுக்கிறோம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல எந்த விதமான ஒரு அமல் இபாதத்துகள் எதுவுமே இல்லை, சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. இருக்கக்கூடிய விஷயங்கள் இது யாராவது தவறாக விளங்கி செஞ்சிடக்கூடாது, தவறின் பக்கம் போயிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை மனிதன் கையில் கொடுத்துடக்கூடாது, சகுனம் இருக்குன்னு நம்பிடக்கூடாது. இப்படிங்கிறதுக்காக இது சுட்டி காட்டப்படுகிறதை ஒழிய வேற ஒரு நோக்கம் இல்லை அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌலவி புகாரி ஃபிர்தௌசி, அதாவது இப்னு மஸ்ஊத் சம்பந்தமான நம்ம தெளிவான வாசகங்களை போட்டு தெளிவான வாதம் வச்சிருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு அந்த வாதத்துக்கு பதில் சொல்ல முடியல. நீங்கள் ஒன்று கிடக்க ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சரியா, ஒரு மாதம் ஆனாலும் என்ன செய்யக்கூடாது, தைமம் செய்யக்கூடாதுன்றா தொழுகவும் கூடாது. தைமம் செய்யாமல் எப்படி தொழுக முடியும்? குளிப்பு கடமையானவன் தைமம் செய்யாமல் எப்படி தொழுக முடியும்? அது பிராக்கெட்டில் தான் வந்துருக்கு. பிராக்கெட்டில் வரட்டுமுங்க. சரி, குளிப்பு கடமையாச்சு, தைமம் செய்யலை, ஒருத்தன் தொழுகிறான், தொழுக கூடுமா? கூடாது. பிராக்கெட்டில் வந்தாலும் வராட்டாலும் கருத்து அதுதான். அதை முதல்ல விளங்கிக்கிறேன்னு. ஒரு மாதம் ஆனாலும் தண்ணி கிடைக்காட்ட ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த சட்டத்தை எதுலேருந்து எடுத்தாங்க? இந்த சட்டத்தை அவங்க எதிலிருந்து எடுத்தார்கள்? எதன் அடிப்படையில் சொன்னார்கள்? நீங்க அதுக்கு ஆதாரத்தை கொண்டு வாங்க. இப்னு மஸ்ஊத் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இல்லை. எந்த சட்டத்தின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா தண்ணீர் கிடைக்கவில்லைண்டா ஒரு மாசம் ஆனாலும் காத்து கிடங்கண்டு? இன்னும் சொல்ல போனால் இந்த தைமம் சம்பந்தமான சட்டம் எங்கே அருளப்படுதுங்கிறது உங்களுக்கு விளங்குமே. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உங்களுக்கு பிரயாணத்துக்கு போயிருக்கும்போது கழுத்து மாலை காணா போயிருது. அப்போ என்ன செய்யப்படுது? அப்போ ஒரு இஷ்யூவாகி காலையில் தண்ணி கிடைக்காம அடைகிறாங்க. அப்போ தான் இந்த தைமம் சம்பந்தமான வசனம் அருளப்பட்டதுங்க சபபுன்னு சொல்லிருக்கிறது. இப்போ தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தைமம் செய்யுங்கள் தெளிவான வாசகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மாதம் ஆனாலும் தைமம் செய்யக்கூடாது, நீ குடிச்சிட்டு தான் செய்யணும் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்தாங்க இவங்க? இந்த செய்தியை சொன்னதுனால அனைத்து செய்தியும் நம்ம மறுக்கிறோம்டா சொல்கிறோம். நம்ம அந்த செய்தியை நீங்கள் சொல்லி புகாரில் அத்தனையும் அல்பானி மறுத்தாரா? அத்தனையும் அவர் மறுக்க வேண்டியதில்லை. அத்தனையும் பலவீனம் சொல்லி ஒன்று சொன்னாலும் சொன்னாரா இல்லையா? இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி யாரும் சொல்லாமல் 1000 வருஷமா யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னார்களா இல்லை? ஏன் சொன்னார்கள்? எல்லாரும் ஏற்றுக்கொண்ட மாதிரி ஏற்றுக்கொண்டு போக வேண்டியதானே அவர்? அப்போ இந்த வாசலில் திறந்து விட்டதில் அவர் ஒரு பங்கு இருக்கா இல்லையா? அது சொல்லுவீங்களா நீங்கள்? இந்த மாதிரி புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் பலவீனம்னு சொல்லி இவர் தான் வாசலை திறந்து விட்டார், அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாங்க, குர்ஆனுக்கு முரண்படுங்கிற ஒரு செய்தியவே கொண்டு வந்தார்கள் என்ற வாதத்தை வைக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? அதை செய்யுங்க. நீங்கள் அப்படி இருக்குமே ஏன்னா சொல்லுங்க, அல்பானி தான் இதுக்கு மூல காரணம் அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் இப்னு தைமியா தான் மூல காரணம்னு சொல்லுங்க. ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமியா தான் குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறது, 7 நாளில் படைக்கப்பட்டதுக்கு முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் முரணாக இருக்கிறது, இப்னு தைமியா மறுத்தார்கள் அப்படிங்கிற வாதத்தை முன்னாடி வச்சு அவங்க தான் முன்னோடியா, குர்ஆன் மறுப்புக்கு முன்னோடியா இருக்காருன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? என்னென்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, நீங்கள் அதாவது சம்மந்தம் இல்லாத பேசுகிறீங்க நீங்கள். அதாவது மக்களுக்கு தெளிவாக மார்க்கத்தை, பாதுகாக்கப்பட்ட மார்க்கத்தை அல்லாஹ் கியாமா நாள் வரைக்கும் பாதுகாப்பாக, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகளும் கியாமா நாள் வரைக்கும் வரும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை நீங்கள் தப்பு தவறாக மக்களுக்கு கைடு பண்ணுறீங்க, மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கொள்கிறோம். இதில் அதிகமாக கூடி இருந்தால் நீங்கள் அடுத்த அமர்வுல என்ன செய்யுங்க, 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட பேசிக்கிறீங்க, அதில் ஒரு பிரச்சனை இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது
இந்த வாதத்தினுடைய தலைப்பு என்ன? மார்க்கத்தின் பாதா பற்றிய நிலைப்பாடு தான். ஹதீஸ்களை மறுத்து கொண்டே போறீங்க, அதுக்கு முடிவில்லாமல் இருக்குன்னு சொல்றீங்க, அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க. அப்படி இல்லை எப்படி மார்க்கம் பாதுகாக்கப்படதா வரும்? அதுக்கு பதில் சொல்லணும்னு கேட்டாச்சு, அதுக்கு பதிலாக வைக்கல, இது வரைக்கும் வைக்கல. எங்கேயுமா அல்பானி அங்கே போய் இங்கே போய் இப்னு மசூத் போய் இப்போ புகாரி குரங்கு செய்திக்கு போய் நிற்கிறீங்க, சரிங்களா? அதுக்கு பதிலாக வைக்கல. ரெண்டாவது வந்து நீங்கள் ஹதீஸை தாறுமாறாக மறுக்கிறீங்க. இமாம்கள் வந்து அறிவிப்பாளரை சரியாக பார்த்துட்டு அது கருத்தை பார்க்காம என்ன பண்ணிட்டாங்க, அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் அதை பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்க என்ற ஒரு இமாம்கள் மீது அபாரத்தை சுமத்துறீங்க. அப்படி நான் எப்படிங்க நீங்கள் மற்ற செய்தி இமாம்கிட்ட ஏற்றுக்கொள்வீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் வைக்க தயாரில்லை. ஏன் இட்டுக்கட்டா ஏதாவது குரானுக்கு முரண் இல்லாத வகையிலும் இட்டுக்கட்டப்பட்டு சொல்லப்பட்டிருக்குமா இல்லையா? குரானுக்கு முரணாக உள்ள செய்தியை உங்கள் பார்வையில் அது குரானுக்கு முரணாக இல்லை என்பதை நிறுவுவோம் இன்ஷால்லா. பின்னால் நம்ம ஒவ்வொரு செய்தியை பேசுவோம், சூனியமாக இருக்கட்டும், கண்ணீராக இருக்கட்டும், எல்லாத்தையும் பேசுவோம் இன்ஷால்லா. பேசும்போது தெரியும், சரிங்களா? இப்போ என்ன விஷயம்னா வந்து இமாம்கள் வந்து கருத்தை பார்க்காம போயிட்டாங்க, இது குரானுக்கு முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்களா இல்லையா? அப்போ இமாம்கள் குரானுக்கு முரணாக இருக்கக்கூடிய செய்தியவே உங்கள் பார்வையில் அதை வந்து பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, அப்போ குரானுக்கு முரண் இல்லாமல் இட்டுக்கட்டப்பட்டு சொல்லப்பட்டிருந்தா அதை இமாம்கள் நல்லவர் என்று நம்பி தான் பதிவு பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்போ எப்படி இமாம்கள் இருந்து ஹதீஸை நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்வீங்க என்று ரெண்டாவது கேள்வி வைக்கிறோம். அப்போ நீங்கள் இப்போலாம் முடிவெடுக்கும் பொழுது இது மார்க்கத்திற்கு பாதுகாப்புக்கு கேள்வி குத்தாகுது. இமாம்கள்ட்ட இருந்து ஹதீஸையே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கான ஒரு பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்துது என்று நம்ம வந்து நியாயமாக என்ன செய்யறோம், தலைப்புக்குள் என்று கேள்வி வச்சிருக்கிறோம். ஆரம்பமாக அந்த கேள்வி தான் வச்சோம். அதுக்கு பதில் வைக்காமல் என்ன பண்ணுறீங்க, சம்மந்தம் இல்லாமல் ஒவ்வொரு விஷயமா தாயை போயிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நம்ம என்ன கேள்வி கேட்டோமோ அதை பதில் வைங்க. அதே போல் வந்து இமாம்கள் வந்து அறிவிப்பாளர் வந்து அதாவது நம்பமான பொய்யரை பிடிச்சி நம்பமானு சொல்லிட்டாங்க என்று சொல்கிறீங்க. அதான் திரும்பி நம்ம கேட்குறோம், அதே இமாம்கள் வந்து ஒரு நம்பமானவரை பிடிச்சி பொய்யரை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லைன்னு கேட்குறோம். அதுக்கு நீங்கள் முறையாக பதில் வைக்கல. இப்படி உங்களுக்கு வந்து பல கேள்விகள் என்ன செய்யுது, இப்படி வந்து நிற்குது. அப்போ அதுக்கெல்லாம் என்ன செய்யலை, நீங்கள் குரானை வந்து வைத்து ஹதீஸை மறுப்பதற்கு தான் குரானை ஏற்றுக்கொள்கிறீங்க. ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்வதற்கு குரானை வந்து அளவோட வைக்கலை என்றெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். அதுக்கு எதுக்குமே என்ன செய்யலை, பதில் வைக்காமல் நீங்கள் கடந்து போகிறீங்க என்பதை மக்கள் என்ன செய்வாங்க, பார்த்து புரிந்து கொள்வாங்க. இமாம் அல்பானி வந்து ஹதீஸை வந்து ஒட்டுமொத்தமாக மறுத்ததை போல சொல்கிறீங்க. அப்படி இமாம் மறுக்கவே இல்லை, ஒட்டுமொத்தமாக எந்த செய்தியும் இமாம் மறுக்கலை. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிடுங்க நல்லா. இப்போ ஒரு செய்தியை வந்து இமாம் பல்வேறு அறிவிப்பாளர் ரீதியாக வந்திருக்கும், அந்த அறிவிப்பாளரை வந்து விமர்சனம் பண்ணாங்க, சரிங்களா? அந்த சப்ஜெக்டே கிடையாது, அந்த செய்தியும் இல்லை, அது எத்தனை அறிவிப்பாளர் ரீதியாக வந்திருந்தாலும் பரவாயில்லை, அந்த சப்ஜெக்டே இல்லை, அது தவறான கருத்தாக இருக்குது, குரானுக்கு முரணாக இருக்குதுன்னு சொல்லி இமாம் மறுத்ததாக எந்த ஒரு செய்தியும் இல்லை. இப்போ நீங்கள் மறுக்கிறது எப்படி, ஒட்டுமொத்தமாக அந்த சப்ஜெக்டே மறுத்துறீங்க, சரிங்களா? அதை வந்து அந்த ஹதீஸை வந்து சூனிய ஹதீஸையோ கண்ணர் ஹதீஸோ ஏற்றுக்கொண்டா என்ன பயன் இருக்குது என்றதை நம்ம பேசும்போது தெரியும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த தலைப்பில் பேசுவோம், கண்டிப்பாக பேசுவோம். இப்போ விஷயம் என்னென்னா, இமாம் அல்பானி உங்களை போல மறுக்கலை. அவர் வந்து அந்த ஹதீஸை மறுக்கவே இல்லையே. அவர் அந்த ஹதீஸில் ஒரு ஹதீஸ் வந்து 5-6 அறிவிப்பார் தொடரில் வந்திருக்கும். அதை ஏதாவது ஒரு தொடரை பிடிச்சி என்ன பண்ணுவார், பலகீனப்படுத்தியிருப்பார். அதில் அந்த அறிவிப்பார் விமர்சனம் வச்சிருப்பார், சரிங்களா? அதுக்காக அந்த செய்தியார் மறுத்தான்னு வராதே. அவர் ஒரு மற்ற அதே ஹதீஸ் மற்ற தொடரில் வரக்கூடியதை அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் என்று நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்படி இருக்கும்போது எப்படியுமா அல்பானி மறுத்தாங்கன்னு சொல்கிறீங்க? அப்போ நான் என்ன வாதம் வைக்கிறேன் என்பதை அல்பானி சம்பந்தமாக வைக்கிறேங்கிறது புரிந்து கொள்ளாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க என்பதான் இது நிரூபணமாக. நான் புகாரி ரஹிமஹுல்லாஹ் வந்து இந்த குரங்கு செய்தியை எது கொண்டு வந்தால் கருத்தை வந்து செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இல்லை. அதை அப்படி தான் நம்ம தமிழை சொல்கிறதானே செய்கிறோம். அந்த கருத்தை வச்சு என்ன போகுதுன்னு கேட்குறீங்க. அதுதாங்க, அந்த கருத்தை வந்து செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இமாம் கொண்டு வரலன்னு நம்ம சொல்கிறதானே செய்கிறோம். எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அந்த அறிவிப்பால் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கிறாரு. அவர் வந்து என்ன செய்யும், மற்ற இமாம்களை விட அந்த அறிவிப்பார் அந்த காலத்தில் வாழ்ந்தால் மட்டும் போதாது, அவர் நடந்த ஏதாவது நிகழ்வை சொல்லணும்னு சொல்லி அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த அறிவிப்பாளர் ரீதியாக உள்ள அறிவிப்பார் சரியாக இருந்தால் எல்லாத்தையும் அவங்க ஏற்றுக்கொண்டு பதிவு பண்ணுவாங்கன்னு சொல்லி தப்பாக நீங்கள் இமாம்களை சொல்கிறீங்க. இவன் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு கருத்தை செயல்படுத்த வேண்டும், நல்ல கருத்தை சொல்லுது. இது ஹதீஸே கிடையாது. முதல்ல அது அவருடைய தனிப்பட்ட கூற்று. அதை எதுக்கு பதிவு பண்ணுறாங்கன்னா அந்த இமாமுடைய கித்தாமுடைய அந்த அணுகுமுறையை பார்த்தா தான் தெரியும். நீங்களும் அவனை புரிஞ்சுக்கிட்டா வந்து இமாம் புகாரி வந்து செஞ்சதை வந்து தவறாயிடுமா? இமாம் புகாரி எதுக்கு கொண்டு வர்றாங்க, அந்த அறிவிப்பாளர் அந்த காலத்தில் வாழ்ந்தாரா, அப்போ வாழ்ந்தாருன்னா அதுக்கான ஏதாவது சம்பவத்தை சொல்லி அவர் அதை வந்து நிறுவனம், அதுக்காக தான் அவங்க பதிவு பண்ணாங்க. இது இமாம் புகாரியுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய செய்தி தான். அதை வைத்து என்ன செய்யற இமாம் அவர்கள் வந்து அந்த சட்டத்தை சொல்ல வரவில்லை. சட்டத்தை சொல்ல வர்றாங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் என்ன செய்யணும், அடுக்கடுக்காக கேள்வி போட்டுருக்கிறீங்க டைப்பிங்கில். ஆனால் சட்டத்தை சொல்ல வர்றாங்கன்னு சொன்னால் தான் என்ன செய்யணும், நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும். நம்ம சொல்லவே இல்லையா, அது ஹதீஸே கிடையாது. முதல்ல அந்த அறிவிப்பாளருக்கு வந்து அவரை வந்து அந்த காலத்தில் வாழ்ந்தார் என்பதற்கு ஏதாவது செய்தியை சொல்லி நிறுவனம், அதுக்காக அதை கொண்டு வந்தாங்க.
அதை சட்டம் சொல்ல வேண்டும் என்றோ அது ஹதீஸாகவோ எந்த நோக்கத்துக்கும் இமாம் கொண்டு வரவில்லை. அப்போ அதை நான் என்ன சொல்கிறோம் புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக, அதாவது அறிவிப்பா சரியாக இருந்தாலும் ஹதீஸை மறுக்கணும் என்ற ஹதீஸ்களை விதியோ அதாவது அதை போல இமாம்கள் அதே போல் மறுத்ததாகவோ எதையும் நியாயமாக உங்களுக்கு காட்ட முடியல. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்க, சம்மந்தம் இல்லாமல் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க கொண்டு வந்து சம்மந்தம்லாம் சேர்க்குறீங்க. அவங்க வந்து 1 மாத காலமானாலும் அவங்க செஞ்சு கொண்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வசனம் தெரியாது, அந்த அந்த சட்டம் தெரியாது என்பது தான் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க தெரிந்ததுக்கு பின்னாலேயே அவங்க அப்படி தான் இருந்தாங்க என்று அந்த வார்த்தை காட்டுங்க. அப்படி இல்லையா, அவங்க என்ன மக்களுக்கு தான் சொல்லாதீங்கிறாங்க, மக்களுக்கு சொல்லாதீங்க பொதுவாக, அப்போ மக்கள் பொதுப்பக்கம் எடுத்துக்கொள்வாங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து இதை செயல்படுத்த மாட்டேன், இனி அந்த வசனம் இருந்தாலும் பரவாயில்லை, நான் அப்படி தான் இருப்பேன், தொழுகாம தான் இருப்பேன் என்று அவங்க சொன்னாங்களா? அப்படியே வாசம் எதுவுமே இல்லையே. அப்போ மக்கள் வந்து பொதுப்பக்கம் எடுத்துக்கொள்வாங்க. சாதாரண குளிராக இருந்தாலும் அவங்க தயமம் செஞ்சுருவாங்க, ஒழு செய்ய மாட்டாங்க. ஒழு செய்வதுதான் சிறந்தது அப்படிங்கிற அந்த கருத்துப்பட அவங்க என்ன செய்கிறாங்க, அதை மக்களுக்கு சொல்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு சாதகமான பாயிண்ட் எதுவுமே இல்லையே. அவங்க தப்பாக ஹதீஸ் அறிவிச்சிட்டாங்களா, அறிவிச்சதுக்கு அப்புறமும் அதை வந்து இமாம்கள் வந்து அவர்கிட்ட வந்து செய்தி ஏற்றுக்கொண்டாங்களா, அப்படி எதுவுமே இல்லையே. சம்மந்தமெல்லாம் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு சாதகமாக எதுவுமே வைக்க முடியாட்டி இதை கொண்டு வந்து பேசுகிறீங்க என்பதை மக்கள் பார்த்து புரிந்து கொள்வார்கள். அப்போ நான் சொன்னது மாதிரி நீங்கள் ஹதீஸ்க்கு வந்து சம்மந்தமெல்லாம் மறுத்திடே போகிறீங்க. இவ்வளோ காலமாக மார்க்கமாக பாதிக்கப்பட்ட விஷயத்தை வந்து மறுக்கிறீங்க. அப்படி எந்த இமாம் மறுக்கலை. அல்பானி அப்படி ஒரு ஹதீஸை முழுக்க மறுக்கவே இல்லை உங்களை போல. அப்போ வந்து எதையுமே நீங்கள் என்ன செய்றீங்க, ஹதீஸ் மறுப்பு வந்து திறந்து விட்டு நீங்கள் செய்யும் பொழுது அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மார்க்க பாதுகாப்பு தன்மை கேலிக்கூத்தாயிடுது. அந்த இமாம்கிட்ட வந்து எந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நீங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்துறீங்க. இவ்வளோ இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை பதிவு பண்ண இமாம்கிட்ட எப்படி மற்ற செய்தி ஏற்றுக்கொள்வீங்க? அது நியாயமான காரணம் சொல்லுங்கன்னா அதுக்கு காரணமே உங்களுக்கு இல்லை. அது சம்மந்தமாக நம்ம எந்த தலைப்பொறுத்து நம்ம பேசுகிறோமோ, அல்லாஹ் எவ்வளோ காலமாக இந்த ஹதீஸை கண்டுபிடிக்காமல் வந்துட்டானா, அப்படி மார்க்கத்தில் அப்படி வருமா என்று கேட்டால் அதுக்கு முறையான பதில் வைக்க தயார் இல்லை. சரிங்களா? சம்மந்தமெல்லாம் அல்பானி கொண்டுறீங்க. அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சொன்னது முன்னாலேயே அந்த அறிவிப்பார் ரீதியாக வைக்கக்கூடிய விமர்சனத்தை சொல்கிறார். அவர் அந்த காலத்தில் வாழ்ந்தாரா? அவர் இப்போ சொல்கிறாருன்னா அவர் அப்போ உள்ள செய்தியை ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாரு. இப்போ எல்லாமே வந்து ஏற்கனவே இருந்து அது அறிவிப்பார் ரீதியாக விமர்சனம் வைக்கப்பட்டு எல்லாமே அந்த காலத்திலே பிரித்து அறிவிச்சிட்டாங்க. அப்பயே மார்க்கம் வந்து தெளிவாக ஹதீஸ்களை பிரித்து அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு விட்டது. 1000 வருஷம் தாண்டிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புதுசாக வந்து மறுத்து போட்டு மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது என்று நிறுவுங்கன்னு சொன்னால் அதை நிறுவ தயாரில்லை. இமாம்கள் வந்து எப்படி ஹதீஸ் ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்ல தயாரில்லை. உங்களை மாதிரி தான் இமாம்களாவது ஹதீஸை மறுத்தாங்களா, உங்களை மாதிரி தான் ஹதீஸ்களை விதி இருக்குதா, அதை காட்டுனா அதை காட்ட தயாரில்லை. அப்போ வந்து இந்த வாதம் என்பது ஆதரவு வைக்காமல் முறையான பதில் சொல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் வந்து சஹாபாக்கள் இழுத்து வந்து பேசி இப்படி தான் நேரத்தை ஓட்டுறாங்க என்பது மக்கள் பார்த்து புரிந்து கொள்வார்கள். நீங்கள் அதுக்கப்புறம் நான் வாதம் வச்சதுக்கப்புறம் நம்ம தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் முஹம்மது புகாரி ஃபிர்தௌசி அவங்க வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் மீது நம்ம இட்டு கட்டிட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. நம்ம இருக்கிற ஹதீஸை தான் எடுத்து போட்டு ஹதீஸில் என்ன வருதோ அதுதான் சொன்னமே ஒழிய நம்ம மேலதிகமான கூடுதல் தகவல் நம்ம சொல்லலை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மேலே இட்டு கட்டிட்டோம்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் யாரை சொல்லணும், அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் சம்பந்தமாக தான் நீங்கள் பேசணும். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்திற்கு அப்புறம் அங்கே நடக்கக்கூடிய சஹாபாக்கள் மத்தியில் நடக்கக்கூடிய நிகழ்வு தான் அங்கே பேசப்படுது. அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அதிகமாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் குறையாக சொல்லப்படுது. அப்போ அபூ ஹுரைரா சொல்கிறதெல்லாம் குறையாக சொல்லப்படுதுன்னா என்ன அர்த்தம்? அன்சாரிகள் இருக்கிறாங்க, அவங்க யாரும் சொல்ல காணோம். முஹாஜிர்கள் இருக்கிறாங்க, அவங்க யாரும் சொல்ல காணோம். அபூ ஹுரைரா அவர் வாழ் சொல்கிறாரு. இப்போ அன்சாரி முஹாஜிர்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டா, அப்போ ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களுக்கு உறுதுணையாக இருந்தவங்க அன்சாரிகள், ஹிஜ்ரத் செஞ்சவங்க வந்து முஹாஜிர்கள். அப்போ அவர்கள்லாம் ரசூலுல்லாவோட ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் வந்து அதிகமான செய்திகளை சொல்லவில்லை. அபூ ஹுரைரா மட்டும் அதிகமாக சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் என்பது வைக்கப்படுது. அதுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மறுப்பு கொடுக்குறாங்க, அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் விளங்காமல் பேசுறீங்க, நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதே நீங்கள் விளங்காமல் பேசுறீங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்த மறுப்பை நம்ம அவங்க மறுப்பு கொடுத்தாங்களா, அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது நம்மளே சொல்லியிருக்கிறோம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க வந்து இந்த கைபர் அந்த நேரத்தில் தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. வந்து ஏறக்குறைய 4 வருஷம் தான் ரசூல்லாவோட இருந்தாலும் ரசூல்லாவோட நிழலாக இருந்தார்கள், திண்ணை தோழராக இருந்தார்கள், எப்போ பார்த்தாலும் ரசூல்லாவோடய கூட இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்மளே அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, அதிகமாக அன்சாரிகள் சொல்லலை, முஹாஜிர்கள் சொல்லலை, இவர் அதிகமாக சொல்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சது யார், அந்த சஹாபாக்கள். அப்போ அந்த சஹாபாக்கள் யாருன்னு நமக்கு தெரியாது. சஹாபாக்கள் அனைவரும் நம்பகமானவர், அவர்கள் வரைய வரக்கூடிய எல்லா செய்திகளும் ஏற்றுக்கொள்கிறோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த குற்றச்சாட்டை வச்சவங்க யாருன்னா சஹாபாக்கள் அப்படிங்கிறதா உங்களுக்கு நம்ம அதை கொண்டு வந்த மொழியை. நம்ம அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மேலே நம்ம இட்டு கட்டவும் இல்லை, இல்லாத செய்தியை சொல்லவும் இல்லை. எதை புகாரியில் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்குதோ அந்த செய்தியை கொண்டு வந்து வச்சு தான் நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம், வாதம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், முதலாவதாக விளங்கி கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, முஹம்மது புகாரி ஃபிர்தௌசி அவங்க வந்து இதில் ஒரு செய்திகளை என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் மறுத்த மாதிரி யார் மறுக்கலை,
அப்படின்ட்டு இதில் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க அவங்கெல்லாம் சாதுன்னு சொல்லி மறுத்துருக்குறாங்க, நீங்கள் குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லி மறுக்கிறீங்க, ரெண்டும் வெவ்வேறு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. ஆனால் அந்த குர்ஆனுக்கு முரண்படுது என்று சொல்லி மறுப்பதும் சாது என்று சொல்லி மறுப்பதும் ரெண்டு வேறு பேர்களாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஆனால் ரெண்டினுடைய மையக்கரும் ஒன்று தான். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ வந்து வஹிக்கு வஹி முரண்படாது அப்படிங்கிறது தான் பேசிக். அல்லாஹ்வுடைய வஹி என்றால் முரண்பாடு இருக்காது. அல்லாஹ்வுடைய வஹி என்பது குர்ஆனும் சுன்னாவும். இதில் நீங்கள் மறுக்க மாட்டேன்னு நம்ம நினைக்கிறோம். குர்ஆனும் வஹி தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போதனையும் வஹி தான். வஹிக்கு வஹி முரண்படாது. அப்போ குர்ஆனில் எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லை அப்படிங்கிறத அனைவரும் 100% ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை. குர்ஆனில் எந்த விதமான ஒரு முரண்பாடுகளும் இல்லை அப்படிங்கிறத 100% ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஆனால் ஹதீஸுகளை பொறுத்தளவுக்கு அது தொகுக்கப்பட்ட முறைகளும் அது சென்று கிதாப் ஆசிரியர்கள் வரைக்கும் சென்று சேர்ந்த முறைகளையும் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்களே தரம் பிரித்து வச்சிருக்கிறாங்க. இது பலவீனமானது, இது இட்டுக்கட்டப்பட்டது, இது ஏற்றுக்கொள்ள முடியாது, யாருன்னு தெரியாதவர், இவர் நம்பகமானவர் இல்லை, இவர் மனநல தன்மையில் கோளாறு உள்ள, இப்படி நிறைய ஒவ்வொரு அறிவிப்பாளர் சம்பந்தமாகவும் நிறைய குறைகள் இருக்குன்னு வைங்க, விமர்சனங்கள் இருக்கிறது. அப்போ இப்படி பாதுகாக்கப்பட்ட ஹதீஸுகளில் இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரை பயன்படுத்தி வரக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய பார்வையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதியை சொல்லிட்டு அப்புறம் நம்ம அதை சொல்லுவோம். நம்பகமான அறிவிப்பாளர்கள் வழியாக வரக்கூடிய ஒரு செய்தி இன்னும் ஒரு நம்பகமான அறிவிப்பாளர் வழியாக வரக்கூடிய ஒரு செய்திக்கு முரணாக இருந்தால் இதை சாதுன்னு சொல்லுவாங்க. சாதுன்னா அரிதானது. அதிகமானவர்களுக்கு முரணாக இருந்தாலும் சாதுன்னு சொல்லிடுவாங்க. குறைவாக 2 செய்தியே வருது, முரண்பட்டு 2 செய்தி வருது. இப்போ மைமுனா ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமாகவும் மைமுனா ரலியல்லாஹு அவங்க சம்பந்தமாக வரக்கூடியதில் மைமுனா ரலியல்லாஹு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஒன்று, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஒன்று, 2 முரண்பட்டது. இதில் ஒன்று ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒன்று தான் ஏற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் மறுக்க மாட்டீங்க. அப்போ இந்த மாதிரி வந்து அதிகமான அறிவிப்பாளர்கள் வந்து ஒரு ரூட்டில் அறிவிக்கிறாங்க, அதில் ஒரு அறிவிப்பாளர் வந்து மாற்றமாக அறிவித்தாருன்னா இது அரிதானது என்று ஒதுக்கிடுவாங்க. ஆனால் இதில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் அத்தனை பேர் யார்? நம்பகமானவர்கள், மறுக்க முடியாதவர்கள். இப்போ நீங்கள் வந்து புகாரியில் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸ் நினைக்கிற அந்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில் வரக்கூடிய அறிவிப்பாளர் அவங்க அறிவிப்பாளரில் வர்றாங்களா இல்லையா, முரண்பட்டு அறிவிக்கிறாங்களா இல்லையா, நடக்காத தகவலை வந்து சொல்கிறாங்களா இல்லையா, அதில் சம்மந்தம் இல்லாத செய்தி சொல்கிறாங்களா இல்லையா. அப்போ அதில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் யார், அதை வந்து இந்த மாதிரி சொன்னது யார், அப்படி அவர் சொன்ன காரணத்தினால் அவர் வரக்கூடிய எல்லா அறிவிப்பையும் நாங்கள் மறுக்கிறோம் என்று சொல்வதற்கு நீங்கள் தயாரா? அதை நீங்கள் என்ன செய்ய சொல்லணும். அது மாதிரி சாதில் வரக்கூடிய இவர் தான் இதை முரண்பட்டு அறிவிச்சிருக்கிறாரு என்று உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சாலும் அவர் வேறு எந்த ஹதீஸ் நூல்கள் எல்லாம் வேறு எந்த ஹதீஸுகளெல்லாம் ரூட்லையெல்லாம் வர்றாரோ அவரையெல்லாம் நாங்கள் மறுப்போம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்வதற்கு நீங்கள் தயாரா? சொல்ல மாட்டீங்க. அப்போ இதில் விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் வஹிக்கு வஹி முரண்படக்கூடிய நேரத்தில் அது மறுக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடு உண்மை. இது ஹதீஸ் கலையில் நம்ம ஆதாரத்தை விதியை நம்ம என்ன செய்வோம், தனியாக போடுவோம். உங்கள் மக்களுக்கு விளங்கி கொள்வதற்கு உங்களுக்கு நம்ம விளக்கம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் விளங்கினாலும் சரி விளங்காட்டாலும் சரி எல்லாம் யாருக்கு நேர்வழி காட்டணும் அவங்களுக்கு தான் காட்டுவான். மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறேன். என்ன சொல்கிறோம்டா, இப்போ ஒரு அறிவிப்பாளர் வரிசை தொடர் சரியாக இருக்கிறது, அதில் ஒரு செய்தி வருது, இன்னும் ஒரு அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருக்குது, அதில் ஒரு செய்தி வருது. இந்த 2 செய்தி நேர் முரணாக இருக்குது, அது எந்த விதத்திலையும் இணைக்க முடியாது. நேர் எதிராக இருக்கக்கூடிய காரணத்தினால ஒன்றை வந்து என்ன செஞ்சிருவாங்க, மறுத்துடுறாங்க. இப்போ எதனால மறுக்கிறாங்கன்னா இந்த வஹி வந்து அது வஹிக்கு முரணாக இருக்குது, வஹி முரணாக வராது, ஒன்று தான் சரியாக இருக்குது, 2 சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வஹிக்கு வஹி முரணாக இருக்குது என்ற அடிப்படையில் அதை மறுத்துடுறாங்க. இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யறோம்னா குர்ஆனும் வஹி ஹதீஸும் வஹி, வஹிக்கு வஹி முரண்படாது, இந்த குர்ஆன் வஹிக்கு அந்த ஹதீஸ் வஹி ஹதீஸாக வரக்கூடிய வஹி என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் முரண்படுது, அப்போ அது வஹியாக இருக்காது, வஹியில் உள்ளது இல்லை. எப்படி அறிவிப்பாளர் வரிசை சரியாக வந்துட்டாலே முரண்படுது என்று மறுக்கிறீர்களோ அது மாதிரி அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு ஒரு முரணாக வரக்கூடிய நேரத்தில் அது அறிவிப்பாளர் வரிசை மட்டும் அங்கே மட்டும் பார்க்குறீங்க. எங்கே பார்க்குறீங்க, குர்ஆனுக்கு முரணானது என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு மட்டும் அறிவிப்பாளர் அவர் கரெக்டாக இருக்காரு, நம்பகமானவராக இருக்கார், அவர் யார் பலவீனமான சொல்லுங்க பார்ப்போம், அவரை நீங்கள் மறுத்துருவீங்களா நிராகரிச்சிருவீங்களா என்று பேசுகிறீங்களே நீங்கள். அப்போ சாதில் வரக்கூடிய அறிவிப்பாளர் யார் அது மாற்றி சொன்னார், தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி, தெரிஞ்சாலும் நீங்கள் மறுப்பீங்களா, தெரியாட்டா அந்த ரூட்டில் வரக்கூடிய அத்தனை அறிவிப்பாளர் வரக்கூடிய செய்திகளை நீங்கள் மறுப்பீங்களா, அதுக்கு நீங்கள் தெளிவான பதில் சொல்லுங்கள். அப்போ இது 2 ஒன்று தான், ஏறக்குறைய வந்து 2மே ஒத்த கருத்தை கொண்டது தான். வஹிக்கு வஹி முரண்படுமையானால் அது ஹதீஸுகளில் வறுமையானால் சாதுன்னு மறுத்துறீங்க, குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய நேரத்தில் அதை மறுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு ஒரு பேரை வைங்க, நீங்கள் சாதல் ஹதீஸ் அப்படின்னு வைங்க, அது சாதல் ஹதீஸுல் குர்ஆன் அப்படின்னு வைங்க, அது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருக்கிறது, அது வந்து ஹதீஸுக்கு அது முரணாக இருக்குது, அப்படி கொண்டு போங்க, நிச்சயம் கொண்டு போங்க. அப்போ அதான ரூல்ஸ் சரியாக இருக்கும். அப்போ இந்த விஷயங்கள் விளங்காமல் நீங்கள் என்ன செய்ய பேசி கொண்டிருக்கிறீங்க, சாதும் குர்ஆனுக்கு முரண்படக்கூடியது என்று சொல்வதும் வஹிக்கு வஹி முரண் அப்படிங்கிறதா அதில் உள்ள விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க விவாத தளத்தில் மௌலவி புகாரி ஃபிர்தௌசி அவங்க வந்து இந்த இப்னு மஸ்ஊத் சம்மந்தமாக ஒரு செய்தியை சொன்னாங்க. அதை நம்ம அந்த மாதிரி பார்த்தது இல்லையங்க அப்படிங்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அது தவறாக வந்துருச்சு. அதாவது அவங்க சொன்னது 2 விஷயம் சொன்னாங்க. அதாவது கடும் குளிர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொர்க்கம் என்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. அப்படி ஹதீஸுகளில் வரல, ஆனால் விஷயம் சம்பவம் வேறு, அப்புறம் கடைசியாக மாற்றி சொல்லிட்டாங்க. அது ஒரு தகவலுக்காக நம்ம என்ன செய்கிறோம், பதிவு செய்கிறோம்.
அடுத்ததாக புகாரி இமாம் வந்து அந்த குரங்கு விபச்சாரம் செய்த ஹதீஸை வந்து ஏன் கொண்டு வந்தாருன்னா அது அந்த காலத்தில் வாழ்ந்தவர் என்பதற்காக தான் கொண்டு வந்தார், மற்ற வேற எந்த ஒரு நோக்கத்துக்கு கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதில் நம்ம எடுத்து வச்சு எந்த ஒரு வாதத்துக்கும் பதில் இல்லை. ரெண்டாவது, அறிவிப்பாளர் வரிசை மட்டும்தான் பார்க்கப்பட்டது, செய்தி பதியப்பட்டது என்பதற்கு அந்த செய்தியே சான்றாக இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு சட்டமும் எடுக்க முடியாது. அதில் வந்து அன்சாரிகளின் சிறப்புள்ள கொண்டு வராங்க, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுபோல் அந்த காலத்தில் வாழ்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக அந்த செய்தியை கொண்டு வரார்கள் என்றால் அந்த காலத்தில் இவர் மட்டும்தான் வாழ்ந்தாரா? அம்ருமுன் மைமுன் மட்டும்தான் வாழ்ந்தாங்களா? வேற ஒருத்தருமே வரல, ஒரே ஒரு ஆள் தான் வாழ்ந்தாரா? அப்போ 50 பேருக்கு ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு வரணுமா இல்லையா? 50 பேருக்கு ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு வந்து போட்டிருந்தா நீங்கள் சொல்கிறது நியாயமாக இருக்கும். ஆனால் சம்பவம் அப்படி கிடையாது. ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கான், ஏதோ பண்ணி. மனிதன் என்ற அடிப்படையில் சில தவறுகள் நிகழும், அல்லாஹ் அப்படி தான் ஆக்குவான். அல்லாவிடமிருந்து வரக்கூடிய விஷயத்தில் தான் எந்த விதமான தவறும் முன்னும் பின்னும் இருக்காது. மனிதர்களை கொண்டு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையும் மனிதன் என்று நிரூபிப்பதற்காக சில தவறுகள் நிகழும். அந்த அடிப்படையில் நிகழ்த்தப்பட்டது தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறங்க. நீங்கள் ஏற்றுக்கிறங்க. இமாம் எதுக்கோ பதிவு பண்ணிருக்க, எங்களுக்கு தெரியாதுங்க, அது சம்மந்தம் இல்லாது, தேவையும் இல்லாது, ஏன் பதிவு பண்ண எங்களுக்கு தெரியல, அப்படியே சொல்லிட்டு போங்க. நீங்கள் அது எதுக்கு கொண்டு வரணும்? அது சரி, விளங்காத மக்கள் அந்த செய்தியை படிக்கக்கூடிய நேரத்தில் என்ன விளங்குவாங்க? இது மக்கள்கிட்ட போகக்கூடிய நேரத்தில் என்ன விளங்குவாங்க? எல்லாமே நீங்கள் சொல்லி அது வந்து ரசூலுல்லாஹ் சொல்லலைன்னு சொல்லி அது சரிதான். ஆனால் எல்லாரும் இப்போ புகாரி தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தாச்சு, படிக்கிறாங்க, அனைவரும் படிக்கிறாங்க. அப்போ என்ன விளங்கும்? இப்போ குரங்குக்கு எல்லாம் தெரியும் போல, குரங்குக்கு திருமண சட்டம் உறவுலாம் இருக்குது போல, அப்போ அதெல்லாம் விபச்சாரம் செஞ்சு கல்லெறிஞ்சு கொள்ளும் போல அப்படின்னு விளங்குவானா இல்லையா? ஒரு குரங்கு இன்னொரு குரங்கோட விபச்சாரம் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது இது விபச்சாரம் செய்து கல்லடிச்சு கொண்டாண்டு என்ன செய்யறது? அநியாயமாக ஒரு உயிரை கொண்டதா போயிருமே. கால்நடைகளுக்கு தீங்கு வைக்கக்கூடாதுல்ல. அநியாயமான முறையில் எதையும் கொள்றதாக இருந்தால் கூட, கொல்லக்கூடிய பிராணியாக இருந்தால் கூட அதை வந்து என்ன செய்யணும்? வேதனை இல்லாமல் கொள்ளணும்னு சொல்லக்கூடிய மார்க்கம். அப்போ நீங்கள் இப்படியாக நீங்கள் சிந்தித்து பார்த்துருக்கலையா? அந்த செய்தி ரூட் ராங், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி நீங்கள் வாங்க, நீங்கள் வலிக்கு. அதுபோல் அந்த அல்பானி சம்மந்தமாக சூரிய நீங்கள் அனைத்தையும் மறுத்தாரா அப்படின்னு கேட்குறேன். நம்ம அனைத்தையும் மறுத்தார் நம்ம சொல்லவே இல்லை. புகாரில் உள்ள அனைத்து செய்தியும் மறுத்தார்னு சொல்கிறோம் இல்லை. அவர் பலவீனம் என்று சொன்னாரா இல்லையா? அதற்கு முன்னாடி சொல்லாத விஷயத்தை ஏன் கொண்டு வந்தாங்க? அறிவிப்பாளர் வருஷம் அத்தனை வருஷமா இருக்குதானே செய்து, 1000 வருஷமா இருக்கா இல்லையா? 1000 வருஷம் எந்த அறிஞரும் வரையா? அல்பானியை தவிர வேறு எந்த அறிஞருமே வரலையா? அப்போ இவர் மறுக்க வேண்டிய காரணம் என்ன? அப்போ இதில் விளங்கக்கூடிய என்ன விஷயம் அப்படின்டா, குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்யணும். ஆய்வு செஞ்சு அதை ஃபில்டர் பண்ணணும். சரியாக வரக்கூடிய தேர்ந்தெடுக்க. இன்னும் சொல்ல போனால் அல்பானி அவர்கள் எதையெல்லாம் வந்து லைஃப்னு சொன்னாங்களோ அதை அனைத்து நாங்கள் லைஃப்னு ஏற்றுக்கிறல முதல்ல, அது மூலம் வாங்கிக்கிறங்க. அவர் இதையெல்லாம் லைஃப்னு சொல்லியிருக்காரு. அதில் பல விஷயங்கள் நம்ம ஆதாரப்பூர்வமான விஷயம்னு சொல்கிறோம். இந்த புகாரில் மட்டும் உள்ளதில்லை, மற்ற விஷயங்களில் உள்ளதிலையும் சரி. அதே மாதிரி மற்ற இதில் உள்ள லைஃப்னு சொன்னதை நம்ம எத்தனையோ விஷயங்களை சரி நம்ம சொல்லுவோம். நம்ம அப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அது ஒரு தனி கணக்கு, அது வேற விஷயம். இங்கே அல்பானி அவர்கள் என்ன செஞ்சாங்க? புகாரில் வரக்கூடிய ஹதீஸை பலவீனம் என்று சொன்னார்களா இல்லையா? இதற்கு முன்னாடி யாரும் சொன்னார்களா? யார் யார் சொல்லியிருக்காங்க லிஸ்ட்டை போடுங்க. நீங்கள் யார் யார் சொல்லியிருக்கிறா, இவங்களாம் இந்த ஹதீஸை பலவீனம்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் அதையாவது சொல்லணுமா இல்லையா? அதையும் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத என்ன செய்யணும்? விளங்கி கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் மீண்டும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சம்மந்தமாக நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நம்ம சொன்னதான் சரி. நீங்கள் இப்போ இதுக்கு வந்து என்ன செய்கிறீண்டா, நீங்கள் அதை நம்ம சொன்னதை நீங்கள் வந்து என்ன செய்ய ஒப்புக்கொண்டு அதுக்கு வேறு விளக்கம் கொடுக்க முடியாது என்று வந்ததுக்கப்புறம் அந்த வசனம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த வசனம் தெரியாமல் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ற ரீசன் ரொம்ப கம்மி. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த 4 பேரிடமிருந்து குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு முக்கியமான ஆள் யாருண்டா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள். அப்போ அப்படியாப்பட்ட ஒரு முக்கியமான ஆளுக்கு அந்த வசனம் தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்வதே வந்து ஏற்புடைய வாதமாக இல்லை. அதை நீங்கள் என்ன செய்யணும்? விளங்கி கொள்ளணும். ரெண்டாவது, அல்லாஹ்வுடைய வசனத்தை சொன்னதுக்கப்புறம் சமிஅனா வதஅனா அப்படின்னு போகிறது தான் பண்பாக இருக்கும்னு சொல்லக்கூடிய நாங்கள் இந்த விஷயத்தில் அவங்க வந்து மாற்று அபிப்பிராயம் அளவுக்கு தெரிவிக்கிறாங்கன்னா அதில் என்ன காரணம்? இதாக இருக்கலாம். இப்போ நம்ம வந்து கொண்டு வரதுடைய நோக்கம், அதனுடைய ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஒரு குறை சொல்வதற்காக இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தில் தவறாக அவர்கள் முடிவெடுத்து விட்டாலும் அது அவர்களுடைய நல்ல பண்புகளையோ நல்ல குணத்தையோ நல்ல அறங்களையோ அவருடைய எந்த ஒன்றையும் பாதிக்காது. அவர்கள் மூலமாக வரக்கூடிய வேற எந்த விஷயத்தையும் பாதிக்காது, பற்றி கூட அந்த சம்பவம் தவிர அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம், அது சொன்னோம் அப்படிங்கிறத நீங்கள் கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபிக்குரிய சகோதரர்களே, இந்த விவாதம் வந்து காலையில் துவங்கியது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்பில் உள்ளவங்க முன்னுரைக்கு தாண்டி 4 முறை பேசிட்டாங்க. நானும் வந்து இதோட சேர்த்து 4 முறை பேசி பிடிக்க போகிறேன். ஒரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு தரப்பாளருக்கும் 4 முறைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆக்சுவலாக அதை அதிகப்படுத்தி கொடுத்தா வேண்டாம் பேசிக்கிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரை வைக்கும்போதே, காலையிலேயே முன்னுரை வைக்கும்போதே ஹதீஸ்களை என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி தாறுமாறாக மறுத்து கொண்டே போகிறாங்க. இன்னும் மறுக்கப்பட வேண்டிய ஹதீஸ்கள் இருக்கலாம் என்று சந்தேகத்தை கிளப்புறாங்க. அப்போ மார்க்கத்தின் பெரும்பகுதி ஹதீஸ் தான் பேசுது. அப்போ அந்த விஷயத்தில் வந்து இவ்வளவு ஹதீஸ்களை மறுத்து விட்டு, இவ்வளவு காலமாக மார்க்கமாக இருந்த செய்திகளை மறுத்துட்டு இவங்க தவறாக விளங்கி கொண்டு பெரிய ஒரு அபாண்டத்தை சுமத்துறாங்க. அப்படின்னா இவங்க என்ன செய்யணும்?
நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முறையாக பதில் சொல்ல வேண்டும். நம்ம 4 விதமான கேள்வி கேட்டோம். இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் குறிப்பாக எந்தெந்த செய்தியை மறுக்கிறீங்களோ அவைகள் எல்லாமே வந்து தமிழ் உலகத்தில் குறிப்பிட்ட அறிஞர் என்று சொல்லப்பட்ட தௌஹீத் அறிஞராக அறியப்பட்ட அவரை சார்ந்த சில மக்கள் அவங்க மட்டுமே என்ன பண்ணுறாங்க, இந்த ஹதீஸ்களை மறுக்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் அந்த ஹதீஸ்கள் மார்க்கமாக ஹதீஸ்களாக ஆதாரப்பூர்வமாக எல்லாராலும் நம்பப்பட்டு வந்தது. அப்போ திடீரென்று நீங்கள் மறுக்கிறீங்கன்னா அப்போ இவ்வளோ நாட்களாக மார்க்கம் பாதுகாக்கப்படாமல் இருந்து விட்டதா? அல்லாஹ் இவ்வளோ நாட்களாக மார்க்கத்தை பாதுகாக்காமல் வச்சுட்டானா? எந்த அறிஞரை கொண்டு லட்சோப லட்ச இமாம்கள் வந்தாங்க, எந்த அறிஞரை கொண்டும் இது தவறான செய்தி, குர்ஆனுக்கு முரண்படுகிறது, இது வந்து அடிப்படைக்கு முரண்படுது என்று சொல்லி அல்லாஹ் எந்த ஒரு மார்க்க அறிஞரை கொண்டு வந்து இதை பாதுகாக்கலையான்னு கேட்டோம். அதுக்கு இது வரைக்கும் பதில் வைக்கவே இல்லை. சரிங்களா? நம்ம அடுத்தமாக சொல்கிறோம். அவர் பேசிய முன்னுரைக்கு பிறகு பேசிய அந்த முன்னுரை சேர்த்து பார்த்தோம்னா 5 முறை பேசியிருக்காப்புல. இந்த 5 முறையில் நாம் கேட்ட இந்த முதலாவது கேள்விக்கு பதில் வைக்கல. ரெண்டாவது நம்ம என்ன கேட்டோம், அதாவது இத்தனை செய்திகளை பதிவு செய்த இந்த இமாம்கள்ட்ட இருந்து எப்படி நீங்கள் ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்வீங்க? இவ்வளவு செய்தியை மார்க்கத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய உங்களுடைய பார்வையில் நீங்கள் தவறாக நீங்க கொண்டீங்க. சரிங்களா? இவ்வளவு செய்தியை வந்து பதிவு பண்ண இமாம்கிட்ட இருந்து எப்படி மற்ற செய்தி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுக்கு நியாயமான காரணம் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்குறோம். ஏன்னா குர்ஆனுக்கு முரண் இல்லாத வகையிலும் மார்க்கத்தின் அடிப்படைகளுக்கு முரண் இல்லாத வகையிலும் இட்டுக்கட்டப்பட்டு சொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து அந்த இமாம்கிட்ட இருந்து எந்த செய்தியும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து அது என்ன செய்கிறாங்க, அதுக்கு முறையாக இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலும் வைக்கவில்லை. சரிங்களா? ஏன்னா இதுக்கு பதில் வைக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு அபாடத்தை சுமத்துறாங்க. சரிங்களா? ஏன்னா வந்து இமாம்கள் வந்து யாராலும் ஒரு அறிவிப்பாளர் பொய்யர் என்று இதுவரைக்கும் வந்த எந்த அறிஞர் பெருமக்களாலும் கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டுன்னு சொன்னால் இது சாத்தியமே இல்லை. உலகத்தில் வந்து எல்லா அறிஞராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு இது இருக்கும் அப்படின்னா அது மார்க்கத்தின் பாதுகாப்பை கேலிக்குத்தாயிட்டு. அல்லாஹ்வால ஒரு நபரை கூட கொண்டு வந்து இது தவறான செய்தி, தவறான அறிவிப்பாளர், அது ரசூலுல்லாஹ்வின் தன்னுடைய தூதர் மேலே மார்க்கத்தின் பேரான இட்டுக்கட்டி சொல்லிட்டாரு என்று அல்லாஹ்வால கூட ஏற்பாடு செய்ய முடியலையா? இது சாத்தியமே இல்லை. நம்ம கேட்குறோம், அதுக்கு பதிலே வைக்கல. சரிங்களா? அதே மாதிரி என்ன கேட்டோம், இந்த குறிப்பிட்ட அறிவிப்பாளர்களுக்கு சந்தேகப்படுறீங்க. இந்த சூனிய ஹதீஸா இப்போ வந்து யார் இட்டுக்கட்டி சொன்னான்னு சந்தேகப்படுறீங்க. சரிங்களா? சந்தேகப்பட்டீங்கன்னா இப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்யணும், இட்டுக்கட்டி சொல்ல நபருடைய செய்திகள் எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சரிங்களா? அப்போ வந்து என்ன செய்யணும், நீங்கள் வந்து அதுலேயே உறுதியாக இல்லை. இப்போ இப்படியாக நம்ம வந்து அடிப்படையாக சில கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்வி எதுக்குமே பதில் வைக்காமல் கடந்து போகிறாங்க. சம்மந்தம் இல்லாமல் சஹாபி அந்தையுமா அந்த அரிசை மறுத்தான், இந்தையுமா அரிசை மறுத்தான் சொல்லிட்டு ஆதரமே வைக்காமல், இது வரைக்கும் ஆதரமே வைக்காமல் சம்மந்தம் இல்லாமல் சஹாபாக்களை கொண்டு வந்து பேசிகிட்டு இருப்பதை நீங்கள் எல்லாரும் கவனத்தில் வைத்து பாருங்கள். அப்போ வந்து தெளிவாக என்ன செய்யும், யார் வந்து முறையாக பதில் சொல்ல வேண்டிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் கடந்து போகிறாங்க என்று மக்களுக்கு புரியும். சஹாபி வந்து ஒரு சஹாபி என்ன செய்வார், விமர்சனம் பண்ணுவாங்க. இவர் அவர் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போறாரு, இது என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மற்ற விஷயங்கள் ஹதீஸ் துறையில நீங்க பாத்தீர்கள். ஏன்னா ஒரு பாரதூரமான அவர் வாட்டுக்கு என்ன செய்யறாரு, அள்ளி விடுறாருன்னா இட்டு கட்டுற மாதிரி அர்த்தம். அவர் வாட்டுக்கு என்ன செய்யறாரு, அள்ளி விடுறாருன்னா இட்டு கட்டுற மாதிரி அர்த்தம். ஒரு வாட்டுக்கு வயல் வந்தாலும் சொல்றாரு, மார்க்கம் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை பத்தி ஹதீஸ் கலை அறிஞர்கள் சொல்லுவாரே, ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா சஹாபாக்கள் அந்த மாதிரி சில சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், நீங்கள் மறுக்கக்கூடிய அந்த ஹதீஸில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் அறிவித்த ஏனைய செய்தி எப்படி ஏற்றுக்கொள்வீங்க என்று நம்ம கேட்குறோம். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, பதில் பேரில் அவன் சொல்கிறாரு, சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறாரு. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. எனவே நான் என்ன சொல்கிறோம், இவங்க பதில் வைக்கவே இல்லைன்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறாருன்னா, அதாவது சஹாபி இருந்தாராம், அந்த சஹாபி வந்து ரசூலுல்லாஹ் மீது அடிச்சுட்டு போவாராம். அந்த அவரை பற்றி மற்ற சஹாபாக்கள் சொன்னாங்களாம். அப்போ என்ன செய்யணும், அவர்கிட்ட இருந்து அந்த செய்தியை மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மற்ற செய்தி ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்று சொன்னார். அப்படி யாருப்பா சொன்னா அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், கேட்குறோம். இப்படி சஹாபி நம்ம பார்த்தது இல்லையா வாழ்நாளில், யார் சொன்னான்னு சொல்லி நம்ம ஆச்சரியமாக கேட்கும் பொழுது இவர் என்ன செய்யறாருன்னா வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து போடுறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அபாண்டமாக அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மீது அபாண்டமாக என்ன செய்யறாரு, இவர் ஒரு கருத்தை வந்து திணிக்கிறார். மக்கள் சொல்லிக்கிட்டாங்களாம், அபூ ஹுரைரா வந்து அதிகமாக அறிவிக்கிறாரு, ஒருவேளை ரசூலுல்லாஹ் மீது இவர் ரசூலுல்லாஹ் சொல்லாத விஷயத்த சொல்லுவாரோ என்று மக்கள் சந்தேகப்பட்டாங்க. அதாவது மக்கள் சஹாபாக்கள் அவங்க சந்தேகப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ அவர் வந்து ரசூலுல்லாஹ் மீது அடிச்சு விட்டு போயிருந்தாலும் அப்போ அதை மட்டும் விட்டு போட்டு நம்ம மற்றதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று தான் சொல்கிறேன். எதுக்கு இந்த ஆதரவை கொண்டு வராரு, நம்பமான அறிவிப்பாளர் பேரில் வந்தவங்க தப்பாக சொல்லிட்டாங்க, அதை நாங்கள் மறுக்கிறோம், அதை மட்டும் தான் மறுப்போம், மற்றதை ஏற்றுக்கொள்வோம், அதுக்கு தான் ஆதரவு கொண்டு வராரு. அப்போ வந்து
இவங்க அபுகுரியர் என்ன பண்ணிட்டாங்களா, தப்பாக அடிச்சு விட்டாங்களாம். அப்போ அதை மட்டும் விட்டு போட்டு நாங்கள் என்ன செய்வோம், மற்றதை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்று சொல்லி, அதுக்கு தான் எதுக்கு இவர் வந்து ஒரு நிலைப்பாடை வந்து சரி கட்டுவதற்காகத்தான் இவங்க மறுக்கக்கூடிய ஹதீஸ்கள் அந்த அறிவிப்பாட்டிலிருந்து மற்ற செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா, அதுக்கு வந்து ஆதாரமாக தான் கொண்டு வராரு. அப்போ அபுகுரியர் அவதூறு தான் சொல்கிறாரு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குறோம், ஏங்க நீங்கள் பதிவு செய்த செய்தியிலே வந்து அவங்களே அதுக்கு பதில் சொல்கிறாங்க. மக்கள் சந்தேகப்பட்டாங்க, சந்தேகம் தான் பட்டாங்க, உறுதி செய்யப்படலை. அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. அபுகுரியர் ரதியல்லாஹு அவர்களே பதில் சொல்லிட்டாங்க. என்ன பதில் சொல்கிறாங்க, நான் ரசூலா கூட இருந்தேன், மற்றவங்கள வியாபாரத்துக்கு போயிட்டாங்க, ரசூலா எனக்கு மறதி வரக்கூடாது என்று துவா செஞ்சாங்க என்று தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த அவர் பதிவு செய்த செய்தியிலேயே அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. அபுகுரியராவே தன் மீது வைக்கப்பட்ட அந்த சந்தேகத்துக்கு அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. அது சந்தேகம் தான், உறுதிப்படுத்தப்படவே இல்லை. இவர் படுத்தப்பட்டதை போல கொண்டு வந்து பேசினார்னா எந்த அளவுக்கு இவங்களுடைய நிலைப்பாடு சரி கட்டுவதற்காக சஹாபியின் மீது அவதூறு திணிக்கிறாங்க என்று பார்த்து புரிந்து கொள்ளுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமெல்லாம் என்ன பண்ணுறாரு, ஷாதையும் இட்டுக்கட்டப்பட்டதையும் ஒன்றாக்குறாரு. இது பெரிய தப்பு, சரிங்களா? ஷாதுனா என்ன, அது நம்பாமான அறிவிப்பாளர், அவட்ட முன்னுக்கு பின் என்று ஒரு சில வார்த்தையில மாற்றி சொல்லுவாங்க. இது வந்து அறிவிப்பாளர்கிட்ட வந்து தவறே வராதுன்னு சொல்லவே இல்லை நாங்கள். அதுக்கு தான் ஷாது உதாரணம். நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க, ஷாது அதான் உதாரணம். அவங்க சின்ன சின்ன தவறு வரதான் செய்யும், ஆனால் இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய தவறு வராது. நம்பமானவங்கள்ட்ட இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய தவறு வராது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்பமானவங்க மாற்றி சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பில் சொல்கிறாங்க, இன்னொரு தரவை பயிர் சொல்லும் பொழுது அது நான் அறியப்பாளர் புகிற யாரும் தெரியல, இமாம்கள் வந்து அதை சரியாக ஆராயாமல் பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களே தடமாற்றம் இருக்குது. ஒன்று நம்பமானவங்க சொல்லி போட்டு அவங்க மாற்றி சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, யாரோ பொய்யராக இருப்பாங்க, அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, இமாம்கள் வந்து அதை அறியாமல் பதிவு மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஷாதும் ஒன்று கிடையாது. ரெண்டையும் வந்து ஒன்றாக்குறாங்க. ஷாதுங்கிறது வந்து யதார்த்தமாக மனுஷன் வரக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகளை வந்து மாற்றி புரிகிறது. இட்டுக்கட்டி சொல்றதுனா என்ன, வேணும்னே ஒரு சம்பவத்தையே ஒரு முழு ஹதீஸையே வேண்டுமென்றே இட்டுக்கட்டி சொல்றது. இது ரெண்டும் ஒன்றா, ரெண்டு எப்படி ஒன்றாக்குறீங்க? ஷாதுடைய செய்தி வந்து அது நம்பமானவங்கள்ட்ட வந்திருக்கும், அதை மட்டும் ஒதுக்கிட்டு மற்றதை ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்கு நியாயமான காரணம் இருக்குது. அவங்க ஒரு வார்த்தையை தான் மாதிரி சொன்னாங்க, வேணும்னு இட்டுக்கட்டி சொல்லலை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய மௌதுவும் சொல்லக்கூடிய செய்தி வந்து வேண்டுமென்றே இட்டுக்கட்டி சொல்லப்பட்டது. அவங்ககிட்ட இருந்து எப்படி வந்து நீங்கள் மற்ற செய்தி ஏற்றுக்கொள்வீங்க? ரெண்டு எப்படி ஒன்றுங்கிறீங்க? சம்மந்தம் இல்லாமல் என்ன செய்றீங்க, உங்களுடைய வாதங்களை வைக்கிறீங்க. இது முறையான வாதம் இல்லை என்பது மக்கள் புரிந்து கொள்ளணும். இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட நபருடைய செய்தியை ஏற்றுக்கொள்வோம் என்று எந்த ஹதீஸ்களை விதி இருக்குது சொல்லுங்க. அப்போ சம்மந்தமெல்லாம் என்ன செய்றீங்க, சாதையும் இதையும் நீங்கள் ஒன்றாக்குறீங்க என்று பாருங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இமாம் அல்மானி வந்து சஹீஹ் புகாரி வரக்கூடிய ஒரு ஹதீஸை முழுமையாக மறுக்கலை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அதை உள்வாங்க என்ன பண்ணுறாரு, மறுத்துட்டாரு, ஒரு செய்தியை மறுத்தாரா இல்லையா, மறுத்தாதான்னு சொல்லி சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேங்கிறது யாராவது எடுத்து சொல்லுங்கள் அவருக்கு, தயவு செய்து சகோதரர் முஹவிகானுக்கு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஹதீஸ் பல அறிவிப்பாளர் வாயிலாக வந்திருக்கும், பல அறிவிப்பாளர் வரிசையில் வந்திருக்கும். அதில் ஏதாவது அறிவிப்பாளர் வரிசையில் வந்து ஒரு நபர் மீது விமர்சனம் இருக்கும். அந்த அறிவிப்பாளர் தொடரில் வந்த அந்த செய்தியை இமாம் அல்பானி அந்த நபரை அது பலகீனமாக என்று விமர்சனம் பண்ணுவாங்க. அது புதுசாக பண்ணல அவங்க. அவர் அந்த அறிவிப்பாளர் வந்து வாழ்ந்த காலம் முந்தைய காலம், ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தைய உள்ள காலம். இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ உட்காந்து எப்படி புதுசாகவும் சொல்லலை, ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட அதை ஆராய்ந்து தான் சொல்கிறாரு. சரிங்களா? இப்போ அல்பானியை மட்டும்தான் அண்ணன் தூக்கி வந்து போட்டிருக்காப்புல, அண்ணன் பிஜியோடைய இதை தான் கேட்டு தான் பேசலாம்னு நினைக்கிறேன், வேறு வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து இன்னும் பல செய்திகள் அந்த அறிவிப்பாட்டு ரீதியாக விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கு, முன்னாடியே வைக்கப்பட்டது தான் எடுத்து வந்து பேசுவாங்க. புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. எப்படி புதுசாக கண்டுபிடிக்க முடியும்? அவங்க வாழ்ந்த காலம் முந்தைய காலம், அல்பானியா வாழ்ந்தது இப்போ போன நூற்றாண்டு வாழ்ந்தாங்க. அப்போ வந்து அதுவும் சாத்தியம் இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய வாதம் வந்து பொருத்தமற்றது. இப்போ அல்பானி வந்து ஒரு ஹதீஸை முழுசாக மறுக்கலை. அந்த ஹதீஸு பல அறிவிப்பாளர் வாயிலாக வருது, தொடரில் வருது. அந்த தொடரில் ஏதாவது தொடரை தான் என்ன பண்ணாங்க, பலகீனப்படுத்தினாங்களே தவிர ஒட்டுமொத்த அந்த ஹதீஸை அவங்க மறுக்கவில்லை என்பது நன்கு புரிந்து கொண்டு பதில் சொல்லுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்து காட்டுறீங்க, சம்மந்தம் இல்லாமல் ஒரு சஹாபி இருந்தாராம், அது வசனத்தை சொல்லும் பொழுது ஆனால் சரிப்பட்டு வரான்னு சொன்னாராம், நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி சொன்ன மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அபாண்டத்தை சுமத்தின மாதிரியே சம்மந்தம் என்ன பண்ணுறீங்க, இப்போ சஹாபாக்கள் இருந்தாங்க, அப்போ அவங்ககிட்ட இருந்து மற்ற செய்தி ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையான்னு சொல்லி நீங்கள் தவறாக விளங்கி கொண்டு ஹதீஸை மறுத்து போட்டு அதுக்கு சம்மந்தமெல்லாம் என்ன பண்ணுறீங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மீது அபாண்டத்தை சுமத்துறீங்க. கடைசி என்ன சொல்றீங்க, நான் என்ன பதில் சொன்னதுக்கு, அவங்களுக்கு வந்து வசனம் தெரியாமல் இருந்திருக்குங்க, எனவே என்ன பண்ணாங்க, தயம் செஞ்சுட்டு இருந்தாங்க, தயம் செய்யாமல் அவங்க இருந்திருக்கிறாங்க என்று நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இது ஒரு ஆதாரத்துக்கு காட்டுறீங்க, அவங்க வந்து ரசூலுல்லாஹ் வந்து 5 பேரை சொல்லி குர்ஆன் எடுக்க சொன்னாங்கன்னு சொல்றீங்க.
நல்லா புரிஞ்சுக்கிடணும். குர்ஆன் துவக்கப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும். ஒவ்வொரு எல்லா சஹாபிக்கும் எல்லா வசனம் தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா எதுக்கு 5 பேர் ரசூலா சொல்றாங்க? எதுக்கு ஒவ்வொரு நபர்கிட்டையும் போய் குர்ஆனை ஒன்று சேர்க்குறாங்க? ஒரு நபருக்கு எல்லாமே தெரியாது. அப்போ அந்த வசனம் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இது அடிப்படை விஷயம். சம்மந்தமெல்லாம் என்ன பண்ணுறீங்க? அவங்களுக்கு கொண்டு வந்து சேவலாமல் வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு தவறாக ஆதரவு காட்டுறீங்க. அல்லாஹ்க்காக தவிர்த்து கொள்ளுங்க. சஹாபாக்கள் அவதூறு சொல்லாதீங்க. அப்போ நீங்கள் இதுவரைக்கும் இம்மா அல்பானிசி மறுத்த செய்தியோ மறுக்கவும் இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறாமல் பேசுகிறீங்க. ஹதீஸ் கலையில் வந்து இந்த ஹதீஸ் கலை விதி வந்து குர்ஆனுக்கு முரணாக இருந்தால் அறிவிப்பா சரியாக இருந்தாலும் மறுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதாக இதுவரைக்கும் எதையுமே நிறுவலை. அப்போ நீங்கள் அபாண்டமாக என்ன செய்றீங்க? ஹதீஸை மறுத்துக்கிட்டே போகிறீங்க. அதுக்கு மீது சஹாபாக்கள் மீது அபாண்டத்தை சுமத்துறீங்க. அப்போ மார்க்கம் பாதுகாக்கப்படவில்லை என்கிற கருத்தை சொல்ல வேண்டி வந்துடும். அதுக்கு பெயர் சொல்லாமல் போகிறீங்க. இமாம் மட்டும் என்ன செய்தி ஏற்றுக்கொள்வதற்கு எந்த முகாந்திரம் இல்லை. இந்த அறிவிப்பாட்டிலிருந்து நீங்கள் மற்ற செய்தியை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த ஷாதை வச்சு நீங்கள் தப்பிக்க முடியாது என்று நிரூபிச்சாச்சு. அப்போ அதுக்கும் வழி இல்லை. அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் எந்தெந்த கேள்வியை முன்வைத்தோமோ அந்த கேள்விகள் அனைத்துக்கும் நீங்கள் தெளிவாக பதில் சொல்ல வேண்டும். நீ சொல்ல பதில் அனைத்துமே ஒன்றுமில்லை என்பதை நம்ம வந்து நிரூபிச்சிட்டோம். அல்லாஹ் போதுமானவர். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நாளைக்கு தொடர்றேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க விவாத தளத்தில் ஒரு தலைப்பின் கீழே விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன தலைப்பு அப்படின்றா, அறிவிப்பாளர் வரிசை சரியாக வரக்கூடிய செய்திகளை மறுத்து கொண்டே வந்தோமேயானால் ஹதீஸினுடைய பாதுகாப்பு தன்மை கேள்விக்குறியாகிவிடும் அப்படிங்கிற வாதத்தின் அடிப்படையில் மௌலவி முகமது புகாரி ஃபிர்தௌசி அவர்களும், அதுபோக வந்து நம்ம வந்து அறிவிப்பாளர் வரிசை சரியாக வரக்கூடிய செய்திகளை மறுக்கலை, நம்ம ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். நம்ம எந்த செய்தியை நம்ம மறுக்கிறோம் என்றால் குர்ஆனுக்கு முரணாக வரக்கூடிய செய்திகளை தான் நம்ம மறுக்கிறோம் அப்படிங்கிறது தலைப்பில் வந்து நம்மளுடைய வாதத்தையே நம்ம வச்சுட்டு இது வந்து குர்ஆனை வந்து அல்லாஹ் எப்படி பாதுகாத்தானோ அது மாதிரி இந்த மார்க்கத்தையும் பாதுகாக்கிறான். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த குர்ஆன் மூலம் உங்களையும் இதை அடைவோரையும் எச்சரிக்கை செய்வதற்காக இது எனக்கு அறிவிக்கப்படுது. இந்த குர்ஆன் வந்து எந்த காலத்துக்கெல்லாம் செல்கிறதோ, கியாம நாள் வரைக்கும், உலக அழியும் காலம் வரைக்கும் இந்த குர்ஆன் செல்லும். அது வரைக்கும் தூதருடைய அந்த பொன்மொழிகளும் போதனைகளும் குர்ஆனுக்கு விளக்கமாக உள்ள செய்திகளும் சென்று அடையும் என்று அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கிறான். அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னுரையிலேயே நம்ம என்ன செஞ்சோம், சொல்லிட்டோம். இது பாதுகாக்கப்பட்ட மார்க்கமாக இருக்கிறது. மார்க்கம் முழுமையடைந்து விட்டது. முழுமையடைந்த மார்க்கத்தை கடைசி வரைக்கும் அல்லாஹ் கொண்டு சேர்ப்பான். அந்த குர்ஆனை வந்து உங்களையும் இதை அடைவோரையும் நான் எச்சரிக்கை செய்வதற்காக எனக்கு இது அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 6வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்தில் சொல்கிறான். அப்படிங்கிறத தான் நம்ம முதல் வாதமாகவே எடுத்து வச்சோம். இது பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது. இப்போ அதுபோக என்ன கேட்குறாங்கண்டா, இது வந்து உங்களுக்கு முன்னாடி யாராவது இதை மறுத்திருக்காங்களா, இப்போ நீங்கள் மறுக்கக்கூடிய செய்திகளை மறுத்திருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு செய்திக்கு நம்ம தெளிவான வாதத்தை வச்சோம். இப்போ அறிஞர் அல்பானி அவங்க வந்து புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்திகளை பலவீனம்னு சொல்கிறாங்களே, அவர்களுக்கு முன்னாடி இதை பலவீனம் யாரும் சொல்லியிருக்காங்களா? இந்த நாசிருதீன் அல்பானிங்கிற என்று சொல்லக்கூடிய அறிஞர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்குள்ளே வாழ்ந்தவர். 1000 வருஷமாக அது யாரும் பலவீனம்னு சொல்லாமல் இருந்து இவர் பலவீனம்னு சொல்கிறாரா இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி யாரும் அதை பலவீனம்னு சொல்லலையா? அப்போ அந்த மக்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம திருப்பி வச்சுருந்தோம். அவர்கள் ஆதாரம் கேட்டாங்க. ஆதாரம் கண்டிப்பாக போடுவோம். 2வது, ஒத்துக்கொண்ட விஷயத்திற்கு ஆதாரம் எதற்கு என்பதற்கு அவர்கள் பேசிய ஆடியோவிலிருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பதிலும் போட்டிருக்கிறோம். இது ஒரு விஷயம். அடுத்ததாக என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ நம்மளுடைய ஆடியோக்களை எதையுமே கேட்கறது இல்லை அப்படிங்கிறத நமக்கு தோணுது. சும்மா ஏதாவது பேசிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களா, நம்ம பேசக்கூடியதுக்கு வாதம் வச்சு பேசுகிறாங்களா அப்படின்னு தெரியல. அதையும் நம்ம என்ன செய்யறோம், சகோதரருக்கு சுட்டி காட்டுறோம். நம்ம பேசக்கூடிய அந்த ஆடியோக்களை இங்கே என்ன செய்யுங்க, கவனிங்க. நீங்கள் கவனிக்கிறீங்களே இல்லையே, நீங்கள் என்ன பதிலையும் சொல்லிட்டு போங்க, அது பிரச்சனை கிடையாது. பார்க்கக்கூடிய மக்களுக்கு அல்ல சத்தியத்தை என்ன செய்வான், விளங்க வைப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஹக்கு எதுவோ உண்மை எதுவோ அதை விளங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு. இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்கடா, இப்போ நீங்கள் ஒரு ஹதீஸை குர்ஆனுக்கு முரண்படுது என்று சொல்லி மறுக்கிறீங்கடா, அதில் வரக்கூடிய அறிவிப்பாளர்களாக நம்பகமானவர்களாக இருக்கிறாங்களா இல்லையா? அதில் யாராவது ஒரு ஆள் தான் தவறு செஞ்சிருக்கணும். அது யாரு? அவர் தவறு செஞ்ச இவர் தான் என்றால் அவர் சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா செய்திகளை நீங்கள் மறுப்பீரா அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் ஆரம்பத்திலிருந்து வச்சுட்டு வந்தாங்க. அதுக்கு நம்ம தெளிவாகவே நம்ம என்ன செஞ்சிருந்தோம், பதில் சொல்லியிருந்தோம். அதாவது நம்பகமான அறிவிப்பாளர்கள் என்று உறுதி செய்யப்பட்டார் அறிஞர்களால், அந்த காலத்தில் வாழ்ந்த அவர்களால் முடிந்த அளவுக்கு யாரை நம்பகமானவர்கள் என்று உறுதி செய்து விட்டார்களோ அவர்கள் விஷயமாக ஒரு தவறுகள் நிகழ்ந்தால் அது அந்த விஷயத்தை மட்டும்தான் பாதிக்குமே ஒழிய அதனால் அதனை தொடர்ந்து வரக்கூடிய எந்த விஷயத்தையும் பாதிக்காது. அது இன்னார் என்று தெரியாவிட்டாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. பர்டிகுலர் சம்பவம் தான் பிரதானம் என்பதை நம்ம ஹதீஸ் ஆதாரங்களோடு எடுத்து வச்சோம். இப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமாக நம்ம என்ன செஞ்ச வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்கு மறுப்பு சொல்ல வந்த அவர்கள் நம்ம சொல்லக்கூடிய வாதத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அது வந்து அந்த குர்ஆன் வசனமே அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. அதுக்கு நம்ம ஆதாரம் போட்டிருக்கிறோம். அப்படி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் விஷயமாக அப்படி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்டா இந்த 4 பேரிடமிருந்து குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதில் பிரதானமாக ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள், அது மாதிரி முஆத் இப்னு ஜபல் அவர்கள், அபு ஹுதைபா அவங்களுடைய அந்த மௌலா அந்த அவங்க ஒரு ஆள்,
இப்படி 4 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, பிரதானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஆதாரமாக நம்ம போட்டிருக்கிறோம். அப்ப வந்து ஒரு விஷயம் சரியில்லை என்று வரக்கூடிய நேரத்தில் அவர் இன்னாருக்கு தெரிஞ்சா தான் மறுக்கணும் அப்படிங்கிறத விட, அவர் இன்னாருக்கு தெரியவில்லை என்றாலும் அது குர்ஆனுக்கு முரணாக இருக்குமேயானால் அது மறுக்கணும். அதுக்கு நம்ம ஆதாரமாக பல செய்திகளை கொண்டு வந்தோம். இப்போ வந்து நேரடியாக முரண்படக்கூடிய விஷயமாக ஹதீஸ்ல வஹிக்கு வஹி முரண்பட்டு ஒரு செய்தியை மறுக்கிறாங்க. இது சாது, இது எடுத்துக்கொள்ளக்கூடாது, இது ஆதாரத்துக்கு நிற்காது, ஓரம் கட்டிடணும் என்று சொல்றாங்க. இப்போ அதுல வரக்கூடிய யாராவது ஒரு ஆள் தான் தவறு செஞ்சிருப்பாரு. கண்டிப்பா தவறு தானே வந்திருக்கு. ஒரு செய்தியை அறிவிப்பாளர் நம்பகமாக இருக்கிறது, ஒரு செய்தி வருது, அதை வந்து என்ன செய்யறாங்க, இது ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இது மற்ற ரிவாயத்துகளுக்கு முரணாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அதுல வரக்கூடியவங்க நம்பகமானவர். அப்ப அந்த நம்பகமானவர் வழியாக வரக்கூடிய எல்லா செய்தியும் மறுத்துருவீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம். அதற்கு அவர்கள் என்ன செய்யல, பதில் சொல்லல. இன்னும் சொல்ல போனா பலவீனமான ஹதீஸ் சொல்றமா இல்லையா? பலவீனமான ஹதீஸ்ல வந்து ஒரு அறிவிப்பாளர் 2 அறிவிப்பாளர் தான் என்ன செய்வாங்க, அது மோசமா வருவாங்க. இட்டுக்கட்டப்பட்ட செய்தியிலையும் வரக்கூடிய அத்தனை அறிவிப்பாளர் இட்டுக்கட்டப்பட்டவர் வர மாட்டார். இது முதல்ல விளங்கிக்கிறேன்னு. அப்ப இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, அறிஞர்களால் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று சொல்லப்பட்ட விஷயத்திலையும் அதுலையும் ஒரு சிலர் நம்பகமான சஹாபாக்கள் தொட்டு வரக்கூடிய செய்தி இருக்கா இல்லையா? சஹாபாக்களை தொட்டு வரும், இடையில என்ன செய்வாங்க, இட்டு கட்டி விட்டுருவாங்க. சஹாபாக்கள் பேரை தப்பா பயன்படுத்தி அப்படி நடக்குதா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த சஹாபி இட்டுக்கட்டப்பட்ட செய்தியில வரக்கூடிய நம்பகமானவராக இருந்தாலும் அந்த நம்பகம் மற்ற செய்தியில வரக்கூடியதை ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் பொதுவாக ஹதீஸ்ல உள்ளது. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஹதீஸ் கலையும் தெரியாம, ஹதீஸ் உசூலும் தெரியாம இவங்க வந்து என்ன செய்யறாங்க, யாரோ சொல்லி கொடுத்ததை பேசுற மாதிரி தெரியுது. இதுக்கு நம்ம இன்னும் தெளிவாக நம்ம சில செய்திகளை சொல்வதாக இருந்தால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய விஷயத்தை நம்ம தெளிவாக போட்டு உடைச்சா தான் இவர்களுக்கு என்ன செய்யும், பதில் அவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாகவும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லிக் கொள்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சம்பந்தமாக நம்ம மேலே தெளிவாக ஆடியோ போட்டிருக்கிறோம். நம்ம ஆரம்பமாக எடுத்து வச்ச அந்த வாதங்களும் அந்த ஆதாரங்களுமே தெளிவாக நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் மேலே நம்ம என்ன செய்யல, அவதூறு சொல்லவே கிடையாது. நடந்த சம்பவம் என்னங்கிறத நம்ம தெளிவுபடுத்தி பேசியிருக்கோம். மேலே உள்ள ஆடியோவில் பேசியிருக்கிறோம். அந்த ஆடியோவை கேட்டால போதும். இது கட் பண்ணி இடையில வேற ஒன்று கட் பண்ணி கோர்த்து விட்டுருக்காங்க. அப்படி கோர்த்து விட்டாலும் இது நம்ம சொன்ன தவறா இல்லை. என்ன அப்படின்டா, இப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சமன் அக்ஸர் மின் அபூ ஹுரைரா அதிகமாக சொல்றாரு அப்படிங்கிற குறையா சொல்றாங்க. அன்சாரிகள் சொல்லல, முஹாஜிர்கள் சொல்லல, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மட்டும் அவர் வாடு சொல்றாரு அப்படிங்கிற அர்த்தத்துல தான் கருத்துல தான் சொல்லப்படுது. அப்ப வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்சாரிகள் வந்து என்ன செஞ்சாங்க, பயிர் தோட்டங்கள் இருந்தாங்க, அவங்க கால்நடை அப்படி இப்படின்னு இருந்தாங்க, நான் ரசூலுல்லாஹ்வோட கூட இருந்தேன், ரெண்டாவது எனக்கு ரசூலுல்லாஹ் துஆவும் செஞ்சிருக்காங்க, எனக்கு எதையும் மறக்கல அப்படிங்கிற வாதத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க. அதை நம்ம ஏற்றுக்கொள்றோம். ஆனா விமர்சனம் வச்சாங்களா இல்லையா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மேல விமர்சனம் வந்ததா இல்லையா? சஹாபாக்கள் மத்தியில் அந்த விமர்சனம் இருந்ததா இல்லையா? இழுப்புனதுனால தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய 159 160 வசனத்தை கொண்டு மறுக்கிறாங்க. இந்த 2 வசனம் மட்டும் இல்லையா, ஒரு செய்தியை கூட சொல்லியிருக்க மாட்டேன், உங்களுடைய பேச்சுக்கெல்லாம் நான் ஆளாகணுமா, நீங்க அபூ ஹுரைரா ஒரு வயசுக்கு சொல்றாரு, நீங்க சொல்லுவீங்களா அப்படிங்கிற செய்தி அந்த ஹதீஸ்ல இருக்குது. ஹதீஸினுடைய மைய கருத்து அதுதான். மைய கருத்து தெரியாம என்ன செய்யறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அவதூறு சொன்னோம், அதே மாதிரி இப்னு மசூத் மேல அவதூறு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாயை திறக்கவே இல்லை. அவங்க இப்னு மசூத் சம்பந்தமாக சொல்லிட்டு அவங்களா ஒரு செய்தியை சொன்னாங்க, ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, இல்லாத ஹதீஸ்ல இல்லாத வாசங்களை விட்டு அடிச்சாங்க. அது கடும் குளிரின் காரணமாக சொர்க்கத்துக்கு போவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி சொன்னாங்க. அது கடும் குளிரும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது, அது சம்பவம் வேற அப்படிங்கிறத நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த சம்பவத்தை நீங்க என்ன செய்யலாம், பார்த்துக் கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இதில் வந்து மௌலவி புகாரி ஃபிர்தௌசி அவங்க வந்து ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அதாவது இந்த வாதத்தில் நாம எடுத்து வைக்காத ஒரு வாதம், அது மாதிரி அவங்களோட நம்ம பேசக்கூடிய ஒப்பந்தத்திலேயோ மற்ற தளத்தில் பேசக்கூடிய நேரத்தில் நாம சொல்லாத ஒரு வாதத்தை என்ன செய்யலாம், கொண்டு வந்து வைக்கிறாங்க. நாம சொல்லாத ஒரு வாதத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய முதல்ல அவசியம் கிடையாது. அதாவது இந்த சூனியம் சம்பந்தமான ஹதீஸாக இருக்கட்டும், மற்ற ஹதீஸாக இருக்கட்டும், நம்ம மறுக்க குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு எதை மறுக்கிறோமோ அதை நம்ம அந்த வாதத்தில் வந்து வரக்கூடிய அறிவிப்பாளர் இட்டுக்கட்டி சொல்லிட்டாரு அப்படிங்கிற வாதத்தை நம்ம வைக்கவே இல்லை. நம்ம வைக்காத வாதத்துக்கு நம்மளோட பதில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நம்ம என்ன தெளிவாக சொல்கிறோம் அப்படி என்றால், இன்னார் என்று தெரியாவிட்டாலும் அந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுமையானால் அதை தள்ளி விட்டுற வேண்டியதான். யாருன்னு தெரியலன்னு போயிடணும். இப்போ அதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, கீழே வந்து ஒரு செய்தியை நம்ம போட்டிருக்கிறோம். அதாவது இது பரவாயில்ல, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது என்ன செய்யப்பட்டதுன்னா அவதூறு சொல்லப்பட்டது. அதாவது சஃப்வான் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கும், சஃப்வான் இப்னு மத்தர் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழருக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு இடையில வந்து பஞ்சாயத்தை கூட்டி என்ன செஞ்சுட்டாங்கன்னா, பரப்பி விட்டா காட்டு தீயா பரவுது. இந்த பரவுறது சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திற்கு மேலாக எந்த ஒரு வகை செய்தியும் சம்பந்தமாக வரல. மக்கள் மத்தியில் இது வந்து என்ன செய்து காட்டு தீயா பரவி ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, விக்கி தலை குனிந்து ரசூலுல்லாஹ் வீட்டுக்கும் போய் சொல்லிட்டாங்க, நீங்க உங்க வாப்பாவோடவே இருந்துக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போய், அதாவது கண்ணில் கண்ணீர் இல்லாத அளவுக்கு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்படியான வந்து ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு சோதனையான ஒரு காலகட்டம். இந்த சம்பவம் சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து அவதூறு கூறியவர்கள் உங்களில் ஒரு பகுதியினரே, அதாவது இந்த அவதூறு ஆயிஷா ரலியல்லாஹு மீது அவதூறு சொன்னாங்களா இல்லையா,
அவங்க வந்து உங்களில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் தான், ஒரு பகுதியினர் தான் இந்த அவதூறா சொன்னாங்க. அதை உங்களுக்கு தீங்காக நினைக்காதீர்கள், மாறாத உங்களுக்கு நல்லது. அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்த பாவம் உள்ளது. அவர்கள் இந்த விஷயத்தில் பங்கு எவன் எடுத்தானோ அவனுக்கு கடும் வேதனை உண்டு, நல்லா கடுமையான ஒரு எச்சரிக்கை சொல்லலாம். இந்த மாதிரி அவதூறு சொல்லிட்டாங்க, அதனால நீங்க பெருசா நினைக்காதீங்க, அதுக்கு தீங்கு நினைக்காது, அதுல ஒரு நல்ல ஹைர் இருக்கிறது என்று சொல்லிட்டு அல்ல என்ன செய்யறாங்க, இதுல உங்களை சேர்ந்த ஒரு கூட்டம் உண்டு, உங்களை சேர்ந்த ஒரு பகுதியினர் நல்லா இதுல என்ன செய்யறான், சுட்டி காட்டுறான். ஆனா இந்த சம்பவத்துல வந்து ரசூலுல்லாஹ் வெளிப்படையாக தண்டிச்சது யாரை தண்டிச்சாங்க? 3 பேரை தான் தண்டிச்சாங்க. யாரு? ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அது மாதிரி ஹம்னா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அது போக வந்து உஷா, அதாவது என்ன உஷா, சரி அது பேர் யாவது இல்லை. இந்த 3 பேர் விஷயமாக தான் என்ன செய்யப்படுது, அந்த சம்பவத்தில் 3 பேருக்கு தான் அந்த குற்றம் நிரூபிக்க, அவங்க 3 பேர் தான். ஆனால் அந்த 3 பேர் மட்டுமா தொடர்பில் இருக்காங்க? இல்லை, ஒரு பகுதியினர் அல்லாஹ் சொல்லிவிட்டு அதனை தொடர்ந்து அடுக்கிறான் வசனங்களை. வசனம் தொடர்ச்சியாக அருளப்படுந்த வசனம் அருளப்பட்டவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியில் இருந்தார்கள். அல்லாஹ் என்னை தூய்மையானவள் என்று அல்லாஹ்வே டிக்ளேர் பண்ணி விட்டான் என்று சொல்லி அவ்வளவு சொல்றான் அல்லாஹ். இதை செவியுற்ற போது நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் தமக்குள் நல்லதையே எண்ணிருக்க கூடாதா? அப்ப செவியுற்ற போது என்ன செஞ்சாங்கடா, இருக்கும் போல அப்படிங்கிற கருத்து அதில் இருக்குது. எங்க இருக்குன்னு கேட்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லுங்க, இதை செவியுற்ற போது நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் தமக்குள் நல்லதை எண்ணிருக்க கூடாதா? இது தெளிவான அவதூறு என்று கூறியிருக்க கூடாதா? இது தெளிவான அவதூறு என்று நீங்க சொல்லியிருக்க கூடாதா என்று சொல்லி அல்லாஹ் இந்த செய்தியை சொல்றான். இதை தொடர்ந்து பல வசனங்கள் வருது. இதுல விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஒரு கூட்டத்தார் நல்லா சொல்றாங்க, ஒரு பகுதியினர் நல்லா சொல்றானா இல்லையா? அந்த பகுதியினர் யாரு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா திருந்தி இன்னும் சொல்ல போனா இது சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், இவர்களுடைய சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். ஒருபோதும் இவருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், திருந்தி மன்னிப்பு கேட்டவர்களை தவிர. திருந்தி மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, செய்த தவறுகள் திருந்தி மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. ஆனா இது சொன்னது யாரு தெரியுமா? இந்த 3 பேரை தவிர மற்ற யாருன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப என்ன மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, அல்லாஹ் அவர் மன்னிச்சிருப்பான், இவங்க 3 பேருக்கும் பகிரங்கமா தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டு இது அப்படியே போகணும். இன்னாருக்கு தெரியவில்லை என்பதற்காக இன்னும் சொல்ல போன அந்த இவங்க இருக்காங்களா இல்லையா, இந்த நம்ம புகாரி ஃபிர்தௌசி மாதிரியான ஆளுக்கு அறிவிப்பாளர் தொடர் சரியாக வந்து விட்டால் ஏற்றுக்கொள்ள வேண்டும்டா, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்ட அறிவிப்பும் சரியா தான் இருக்குது. அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்ட அவதூறு சரியான அறிவிப்பாளர் தொடர்ல தான் வருது. ஏற்றுக்குருவாங்களா அவங்க? இவங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தாங்கன்னா ஏற்றிருப்பாங்க. அதாவது சாபி சொல்லிட்டாங்கல்ல பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியான ஒரு நிலைமையில இருக்கிறார்கள் அப்படிங்கிறது விளங்கிக் கொள்ளணும். அதாவது வரக்கூடிய அறிவிப்பாளர் விஷயமா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் நேரடியாக ஹதீஸுக்கு மோதினாலும் அதை ஒதுக்கிறணும், நேரடியாக குர்ஆனுக்கு மோதினாலும் ஒதுக்கிறணும். யாருக்கு தெரிஞ்சாலும் சரி, தெரியாவிட்டாலும் சரி, அது சம்பவம் என்னது குர்ஆனுக்கு ராங்கா இருக்கிறது. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வஹி, ஹதீஸ் என்பது அல்லாஹ்வுடைய வஹி. அல்லாஹ் பாதுகாப்பான் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறான். அது அல்லாஹ் எந்தெந்த வகையில எல்லாம் பாதுகாக்கிறான் அந்த வகையில எல்லாம் நல்லா பாதுகாப்பான், கடைசி வரைக்கும் கொண்டு சேர்ப்பான். ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகள் கடைசி வரைக்கும் போய் சேரும். இந்த குர்ஆன் எந்த காலங்களை எல்லாம் அடைகிறதோ அந்த காலம் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய போதனையும் போய் சேரும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகள் போனா தான் குர்ஆனுக்கு விளக்கமே. வெறும் குர்ஆனை மட்டும் கொண்டு அமல் இபாதத்துகள் செய்ய முடியாது, ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகளோட சேர்த்து தான் செய்ய முடியும். அந்த போதனைகளை ஏதாவது நம்ம பேசுறோமா, அதுல ஏதாவது சொல்லியிருக்கிறோமா? இப்ப நம்ம மறுக்கக்கூடிய செய்தியை நம்ம மேலே ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம மறுக்கக்கூடிய செய்திக்கு இந்த அமல் இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், சட்டத்திட்டங்கள், ஹுக்கும் அதுக்கு எதுக்குமே சம்மதமே கிடையாது. அது சும்மா எழுதி வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஏதோ வேணும்னு எழுதணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுல எப்படி அம்ர் இப்னு மைமூன் சம்பந்தமாக கொண்டு வந்து போட்டு கோர்த்தார்களோ, அதுக்கு எதுக்கு போட்டாங்க, ஏன் போட்டாங்கன்னு புகாரி இமாமுக்கும் தெரியாது, அதை வாசிக்கக்கூடியவங்களுக்கும் தெரியாது, இன்ன வரைக்கும் இவர்களுக்கும் தெரியாது. சும்மா ஒன்று கிடக்க ஒன்று உளறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி செஞ்சிருப்பாங்க, இப்படி செஞ்சிருப்பாங்க. இது குற்றவியல் சட்டத்தில் கொண்டு வரல. ஏன் தெரியுமா? இது அன்சாரிகளுடைய சிறப்பு. அன்சாரிகளுடைய சிறப்புக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இது அன்சாரி சிறப்பு என்ன இருக்குது? அன்சாரி இல்ல அது அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு ஆளை நினைவுபடுத்துவதே கொண்டு இருப்பாங்க. இவர் மட்டும் தான் வாழ்ந்தாரா? அம்ர் இப்னு மைமூன் மட்டும் தான் வாழ்ந்தார், வேற யாருமே வாழலையா? அவர்கள் சம்பந்தமா ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு வர வேண்டியதானே? ஒருவர் 2 நாய் விபச்சாரம் செய்தது, அதற்கு கல்லறிஞ்சு கொண்டு வந்தார்கள், நாய் கையில் கல்லறிஞ்சு கொண்டு இருந்துச்சு, நாங்களுமே கல்லறிஞ்சோம் 2 செய்தியை கொண்டு போட வேண்டியதானே? அறியாம காலத்துக்கு இந்த ஒரு ஆள் இருந்தார், இப்படி இருந்தாரு, இதான் கொண்டு வரணுமா இல்லையா? அப்ப இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, இவங்களுக்கு பதில் கிடையாது, அது சொல்லவும் முடியல. அதனால ஒன்று கிடக்க ஒன்று மழுப்பிக்கிட்டு உளறிக்கிட்டு உழப்பிக்கிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும்.